ஹே! கதைக்கு நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு படம் தான் பார்க்க போறோம். படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மினி சீரிஸ். அது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி ஒரு படமா இன்னைக்கே போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு யோசித்தேன். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இது ஒரு 20 எபிசோட் தான். பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 நிமிஷம், 9 நிமிஷம் அந்த மாதிரியான எபிசோட்ஸ் தான். இத வந்துட்டு நான் பார்த்துட்டு, இதில இவ்ளோ ட்விஸ்ட்டா? இந்த மாதிரி ஒரு ட்ராமாவ இப்படி எடுக்க முடியுமா? அட சைனாக்காரா உனக்கு ரொம்ப மூளை அதிகம்டான்ற மாரி தான் யோசித்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலா பார்த்தா இது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி மாரி தான் வரும். என்ன ஒன்லைன்னு பார்த்தீங்கன்னா, பணக்கார பொண்ணு, அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷனும், அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் 2 பேருமே சேர்ந்து அவள ஏமாத்துறாங்க. அவள சுத்தி எல்லாமே பொய்யாவே இருக்கு அப்படின்றப்போ, அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஹீரோயின் இவங்கள பழிவாங்க என்ன பண்றா அப்படின்றது தான் கதை. இப்போ வாங்க நம்ம அப்படியே ட்ராமாக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா ஸ்டார்ட்டிங்கே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான் இல்லையா ஃபோட்டோகிராஃபர், அவன் தான் வந்து இந்த படத்தோட ஹீரோ சொல்றதா, வில்லன் சொல்றதா தெரியலங்க. இவன் தான் வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட். இவனோட பேரு வந்துட்டு சாங். இவன் வந்து ஒரு நார்மலான ஃபோட்டோகிராஃபர் தான். பெரிய அளவு ஃபேமஸானவன்லாம் கிடையாது. இவன் நார்மலான ஒரு ஃபோட்டோகிராஃபர். இவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்திருக்காரு. எப்படியாவது வந்து அவர்கிட்ட கொஞ்சம் பேசி, அவர்கிட்ட இருந்து எப்படியாவது சான்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக இவன் வரான். அப்போ அங்கே வரும்போது அவர்கிட்ட பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். அவர் வந்து இக்னோர் பண்ணுறாரு. அவனை பெருசாக மதிக்கவே மாட்டுறாரு, கண்டுக்கவே மாட்டுறாரு. அவன் எவ்வளோ பேசினாலும் அவன் அவனோட கார்டு கொடுக்குறான். கார்டு கொடுத்து இந்த மாதிரி நான் சாங்கு, என்னோட வேலை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி, நான் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்டை கொடுக்கும்போது அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, அவன் இவனை விட கேவலமானவன் போல அவன் சாப்பிட்டுட்டு இருக்க பர்பிள் கம் அப்படியே அதில் துப்பி அவன்கிட்டயே கொடுக்குறான். அந்த டைம்க்கு அங்கே ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினோட பேர் வந்து ஜிவி. இவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான டிசைனர். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபேமிலியே வந்து நல்ல பணக்கார ஃபேமிலி தான். அந்த ப்ரொடியூசர் ஹீரோயினை பார்த்த உடனே, ஐயோ மேடம் செமையா இருக்கீங்க, வாங்க, நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லையே இங்கே வருவீங்கன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே புகழ்ந்து தள்ளுறான். ஹீரோயின் வந்த உடனே என்ன சொல்றான்னா, இல்லை நான் இந்த பார்ட்டிக்கு வரவே இல்லை, நான் என்னோட ஹஸ்பண்டை கூட்டிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை பிடிக்கிறா. அதுக்கப்புறம் தான் ஐயோ இவனை இவ்வளோ இன்சல்ட் பண்ணிட்டோமே நம்ம அப்படின்ட்டு இந்த ப்ரொடியூசர் ஃபீல் பண்ணுறான். என் ஹஸ்பண்டை பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்றது தான் என்னோட குறிக்கோள். அவரோட நேம் கார்டை கூட டிசைன் பண்ணுறதுக்கு ஜப்பான்லேருந்து ஆளுங்களை வர வச்சு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் நான் கூட அந்த நேம் கார்டை பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கையை நீட்டுறான். உடனே அந்த கார்டையே எடுத்து ஹீரோ கொடுக்கும் போது அவன் அதை எடுத்து அப்படியே ஒட்டிக்கிறான். இவ கொஞ்சமும் பெருசாக மதிக்காம வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க 2 பேருமே. உடனே புருஷன் சொல்கிறான், நீ ஒரு இடத்துலையும் என்னை வந்து காப்பாத்துற அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேருமே காரில் கிஸ் பண்ணுறாங்க. வீட்டில் நைட்டு 3 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாருன்னா ஹீரோ, ஹீரோயின், அதுக்கப்புறமா பார்த்தா ஹீரோவோட அம்மா. ஐயோ சூப்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் குடிச்ச சூப்பை கூட துப்பிடுறா. என்னோட சூப்பில் பயங்கரமாக ஸ்மெல் வருது, இதில் என்ன போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கிட்ட கேட்குறா. என்னாச்சு, என் சூப்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அவங்க அம்மா திருன்னு முழிக்கிறா. அவன் உடனே வந்து ஹீரோயினோட சூப்பை குடிச்சு பார்க்குறான். அவனும் ஐயோ ஏன் இது இவ்வளோ நாற்று அடிக்குது, அம்மா என்னம்மா போட்ட அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, அதில் ஒன்றும் போடலடா, ஆக்சுவலாக வந்து ஒரு நாட்டு வைத்தியர் சொன்னார், நல்லபடியாக புள்ள பிறக்கணும்னா வந்துட்டு நாட்டு மருந்து ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அதனால் நான் நாட்டு மருந்து தான் போட்டேன் அப்படின்னு அந்த லேடி சொல்கிறா. உடனே ஹீரோயின் போய் கிச்சனில் பார்த்தா ஒரு பேப்பரில் மடிச்சு வச்சிருக்கு. அப்போ இது என்னது அப்படின்னு கேட்குறா. கேட்ட உடனே அந்த லேடி சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைம்மா, அது பொறாப்பி, அதை தான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்குள்ளே டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்க பையனை கேட்குறான், அம்மா ஏமா இப்படியெல்லாம் பண்ணுற நீ அப்படின்னு கேட்கும்போது, டேய் சும்மா இருடா, உனக்கு தெரியாது, அதை சாப்பிட்டாதான் வந்துட்டு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு சொன்னார் நாட்டு வைத்தியர் அப்படின்றாங்க. இவங்க 2 பேருக்கும் வாந்தியே வர மாதிரி ஆயிடுது. மறுநாள் ஹீரோயின் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அவ கூட ஒர்க் பண்ணுற அவள் ஃப்ரெண்டு கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் விடாமல் ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். இவ கோவமாக இருக்கிறதுனால ஃபோன் அட்டென்ட் பண்ண மாட்டா. அதுக்கு என் ஃப்ரெண்டு சொல்கிறா, கண்டிப்பாக நீ வந்து அவன்கிட்ட பேசவே பேசாத, உனக்கு புரியவே மாட்டேது, நான் முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் அவன் சரி கிடையாதுன்னு, எல்லாத்துக்கும் நீ தான் அவசரப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இந்த மாதிரி கேவலமாக மம்மி பின்னாடியே இருக்க பையனுங்களெல்லாம் நம்பவே கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இவளோட பேரு வந்து லில்லி. இவங்க ஒன்னாவே படிச்சுட்டு இப்ப ஹீரோயினுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு மறுபடியும் சொல்றான், அவனும் அவன் வேலையும் எல்லா பொண்ணுங்களையும் க்ளோஸ் அப்ல போயிட்டு சின்ன சின்ன துணியை போட்டுட்டு இருக்கவங்களெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அவன் எவ்வளவு மோசமானவன் இதுல இருந்தே உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கறா. அது அவனோட வேலையை பத்தி எல்லாம் நம்ம எதுவும் பேசக்கூடாது, நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண, அவனுக்காக நான் லென்ஸ் வாங்கி வச்சேன், இதை வந்து கொரியர் எல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப காஸ்ட்லியான லென்ஸ், இதை மட்டும் அவன்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துடு ப்ளீஸ் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறா. இவ திட்டிகிட்டே வாங்கிட்டு போறா. ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் காட்டுறாங்க, இவன் செம்மையாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு விடாமல் இவனை ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. அந்த டைமுக்கு லென்ஸ் கொடுக்கறதுக்கு ஃப்ரெண்டு வந்தா இல்லையா, அவள் அதை பார்த்துடுறா. பார்த்த உடனே அவள் செம்ம டென்ஷன் ஆகிறா. இங்கே என்ன தான் பண்ணிட்டு இருக்க சாங், நீ அங்கே உனக்காக அவள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா, ஆனால் நீ கேவலமாக நடந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறா. உடனே இந்த பொண்ணு மட்டும் வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுது. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் என்ன சொல்கிறேன்னு கேளு அப்படின்னு அவன் சொல்கிறான். இது எல்லாத்தையும் நான் வந்து அவகிட்ட சொல்கிறேன், அதுக்கப்புறமா நீ அவகிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறா. இல்லை ப்ளீஸ், நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், இதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தடுக்க பார்க்குறான். அவள் வந்து கேட்கவே மாட்றா.
உடனே கழுத்தை பிடிச்சிடுறான். உனக்கு இப்போ என்ன தாண்டி வேணும் அப்படின்றான். உடனே அவ சொல்றா, நீ மட்டும் சந்தோஷமா இருக்கல்ல, ஆனா அவ உனக்காக அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நீயும் என் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவனை ஓங்கி ஒன்னு பலான்னு அறைவான்னு பார்த்தா, இங்க வேண்டாம், உன்னோட வீட்டுக்கு போயிடலாம், இங்க யாருன்னா பாத்துருவாங்க அப்படின்னு சொல்றா. அடி பாவி அப்படின்னு மனசுக்குள்ள நமக்கு தோணும். ஹீரோயின் வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணி பண்ணி பாக்குறான். அவன் அட்டனே பண்ண மாட்டான். அவன் தான் முக்கியமான வேலையா பிஸியா இருக்கானே. அப்ப வந்து யாரோ ஒருத்தவங்க கிராஸ் பண்ணி போன மாதிரி பாக்குறான். இவரோட பேரு ஜங்ஷி. இவர் வந்துட்டு ஒரு லாயர். இவரும் இவ கூட காலேஜ்ல ஒன்னா படிச்சவர். அவரை பார்த்த உடனே ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம பார்த்து, கடைசியா நீ எங்க அம்மாவோட சாவுக்கு வந்தல அப்படின்னு கேட்கிறா. ஆமா, 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு அவனும் சொல்றான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, எங்க அப்பாவோட மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு உடனே இவன் கேட்கறான், நீ எதுக்கு இங்க வந்திருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு கேட்கும்போது, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், இது வந்து என்னோட பிரெக்னன்சி டெஸ்ட்டுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. எங்க உன்னோட ஹஸ்பண்ட் வரலையா கூட அப்படின்னு அவன் கேட்கறான். உடனே இவ சொல்றா, இல்ல அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, எனக்கும் தனியா வந்திருக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, நீ வேணா என் கூட வரியா அப்படின்னு கேட்கறா. அப்ப நம்ம ஹீரோயினும் ஜங்ஷியும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒன்னா போறது 2 லேடிஸ் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. இது நம்மளோட குரூப்ல போட்டே ஆகணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தா ஜாங் இருக்கான் இல்லையா, அதான் ஹீரோயினோட புருஷனோட அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள வெறுப்பேற்றதுக்காக இவங்க இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா ஜாங் வந்து இவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டு அவனோட பெட்ரூம்க்கே கூட்டிட்டு போயிட்டு செமையா வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். இவங்களுக்குள்ள இப்போ வந்து கனெக்ஷன் ஆகலைங்க, இவங்களுக்குள்ள ஆல்ரெடி கனெக்ஷன் இருக்கு. இவன் என்ன கேட்கறான்னா, நீ எப்பதான் அவளை டைவர்ஸ் பண்ண போற, ஃபர்ஸ்ட் அதை சொல்லு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் சொல்றான், கொஞ்சம் பொறுமையாயிரு, எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஏன் அப்படின்னா, அவளோட சொத்து எல்லாமே என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளை வீட்டை விட்டு அடிச்சு துரத்துவேன் நானு அப்படின்னு சொல்றான். இங்க ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் வந்துட்டு 2 பேரும் செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவன் சொல்றான், நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேனே அப்படின்னும் போது ஹீரோயின் சொல்றா, இல்ல நானே கார் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் போயிடுறேன், நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றா. இவங்களோட ஒர்க் இன்னும் முடியவே இல்லை. அதுக்குள்ளேயே ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறா. இங்க வந்து பார்க்கும்போது ஹால்லயே வந்து அவளோட ஃப்ரெண்டோட கோட் இருக்கு. அதை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆயிடுது. அவங்க ரூமுக்கு போய் பார்க்குறா, அங்க யாருமே இல்லை. அவளுக்கு ஆனா பேச்சு குரல் எங்க இருந்தோ கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு ரூமுக்கு போய் பார்க்குறா. அங்கே போய் பார்த்தா 2 பேரும் குழந்தைக்கான பெட்ரூமை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. உடனே சாங் சொல்கிறான், லில்லி தான் வந்து நம்ம குழந்தைக்காக இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கா, சரி உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலாமே சொல்லிட்டு தான் நாங்கள் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஆனால் வந்து இன்னமும் டவுட்டு சரியா போகலை. அவள் இன்னமும் டவுட் தான் பட்டுட்டு இருக்கா. ஏன் அப்படின்னு பார்த்தா அவள் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போது போனி டெயில் போட்டிருப்பா. ஆனால் இப்போ உட்காந்துட்டு இருக்கும் போது ஃபுல்லாக ஓப்பன் ஏர் விட்டு உட்காந்துட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்கு. அதுக்கப்புறம் லில்லி கிளம்ப போறா. போகும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, என்ன ஹக் பண்ணிட்டு போடி, நீ எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்றா. ஆனால் லில்லிக்கு டவுட்டாகவே இருக்கு, இவ இதெல்லாம் கேட்க மாட்டாளே, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஹக் பண்ணுறா. பண்ண உடனே ஹீரோயின் வந்து மோப்பம் பிடிச்சி பார்க்குறா. ஏன்னா ஒன்றா இருந்திருந்தாங்க அப்படின்னா ஹீரோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் இவ மேலே வரும் இல்லையா, அதுதான் அவள் டேஸ்ட் பண்ணுறா. அதே மாதிரி ஹீரோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் அவன் மேலே வருது. லில்லிக்கும் வந்து இவ டவுட் படுறா அப்படின்றது தெரிஞ்சிடுது. அவள் கிளம்பி போகும்போது புருஷன் அங்கே வரான். லில்லி நம்ம பெட்ரூம்க்கு வந்தாலா என்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. சாச்சா, ஏன் கண்டவங்களெல்லாம் நம்மளோட பெட்ரூம்குள்ளே அலோவ் பண்ண போகிறேன், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாதிக்கிறான். ஹீரோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு இவ்வளோ பிடிச்சி கத்துன்னு கத்துறாங்க. ஏன்னா அந்த பொம்பளைங்க தான் குரூப்ல அமுச்சு விட்டுருச்சிங்க இல்லையா, என்னடி நீ நினைச்சிட்டு இருக்க, என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டலா வந்து கண்டவங்க கூட சுத்திட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு கேவலமா பேசுது. வெளியிலேயே நிக்க வச்சு அந்த பொம்பளை. ஹீரோயினும் என்ன சொல்றேன்னா, நான் உங்க வயசுக்கு தான் மரியாதை கொடுக்குறேன், நீங்க ஆனா என்ன கேவலமா பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் அந்த மரியாதை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு உள்ள போயிடுறா. பாத்தியாடா அவ பதில் சொல்லாமே உள்ள போறா அப்படின்னு கத்தும் போது, அம்மா நான் வந்து கேட்கிறேம்மா, அவகிட்ட தயவு செஞ்சு நீ எல்லா விஷயத்தையும் ரொம்ப பெருசாக்குறமா, நீ வந்து எங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஹீரோயின் பின்னாடியே போறான். ஹீரோ பின்னாடியே போயிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கறான், என்னதான் ஆச்சு, எனக்காவது சொல்ல இப்போ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, இன்னைக்கு நமக்கு செக்அப்க்கு டேட் இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, நான் 1000 வாட்டி சொல்லிட்டேன், இது வரைக்கும் ஒரு வாட்டியாவது என் கூட நீ செக்அப்க்கு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கறா. இவன் அப்படியே சைலண்டாவே இருக்கான். என்னோட ஃப்ரெண்ட் அங்க பார்த்தா அவன் அவங்க அப்பாவோட செக்அப் ரிசல்ட் வாங்கிறதுக்காக வந்திருந்தான். அவன் கூட நான் பேசிட்டு இருந்தது வீடியோ எடுத்து கண்ட பொம்பளைங்க அமைச்சிருக்காங்கன்னா இவங்க என்ன ரோட்ல நிக்க வச்சு இவ்வளவு கேவலமா கேட்பாங்களா, அவங்க இருக்கிறது என்னோட வீடு, என்னோட வீட்டுல இருந்துட்டு ஒரு நாளும் எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு அவங்கள வீட்டை விட்டு வெளியில அனுப்பு அப்படின்னு சொல்றா. இவன் கெஞ்சிரான், எங்க அம்மாவை நான் எங்க அனுப்புவேன், எங்க அம்மாவுக்குன்னு தனியா வீடு இருக்கா, என்ன இருக்கு, அந்த வீடு இருக்கிற வீடும் ஓட்ட வீடு, அவங்க வந்து லிஃப்டே இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் கெஞ்சிட்டு இருக்கான். இவ கிட்ட இவ சொல்லிடுறா, எனக்கு அந்த பொம்பளை தேவை கிடையாது, அந்த பொம்பளைய ஃபர்ஸ்ட் வெளியில அனுப்பு, என்ன ரோட்ல நிக்க வச்சு எவ்வளவு அசிங்கமா பேச முடியுமோ அவ்வளவு அசிங்கமா பேசிட்டாங்க, இதுக்கு மேல என்னால எதையுமே ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா. இவன் ப்ளீஸ்மா எங்க அம்மா இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடு அப்படின்னு இவன் கெஞ்சிரான். ஆனா வந்து அவ ஏத்துக்கிற மாதிரி இல்ல, ஒண்ணு நீ சொல்லு இல்லைன்னா நானே சொல்லிடுறேன் அப்படின்னு இவ சொல்றா. மறுபடியும் அந்த பொம்பளை இங்க வந்துடுது. ஏய் அவ எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கா, நீ என்னடா அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்க, பொம்பளை பின்னாடியே ஒளிஞ்சிட்டு இருக்காதடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புள்ளைய திட்டுது. அம்மா தயவு செஞ்சு நீ நம்ம வீட்டுல போய் தங்குமா, எங்களுக்குள்ள உன்னால பிரச்சனை மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியில அமிச்சிடறான் அவங்க அம்மாவை. அவ டென்ஷன் அந்த சோஃபால உட்காந்துட்டு இருக்கும் போது அவளோட பெட்ரூம்ல அந்த ரப்பர் பேண்ட் கிடைக்குது. அதாவது போனிடெயில் போட்டிருந்தா இல்லையா, அதே ரப்பர் பேண்ட் வந்துட்டு இவளோட பெட்ரூம்லயே இருக்கு.
அதில் அவளோட லென்த்தியான ஹேரும் ஒன்று இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆயிடுது. ஹீரோயின் நைட்டெல்லாம் தூங்காமல் அதையே யோசிச்சுட்டே படுத்துட்டு இருக்கா. மறுநாள் காலையில் ஆஃபீஸ் போகாமல் வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ வந்து கேட்குறான், என்ன ஆச்சு, நீ இன்னும் ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு. ஒன்று இல்லை, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதனால நான் இன்னைக்கு லீவ் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அவன் என்ன பண்ணுறான்னா எதிர்க்க போய் உட்காந்துக்கிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் யாருக்கோ. அது ரொம்ப அப்படியே ஒரு சந்தோஷமான ஒரு ஸ்மைலோட பண்ணிட்டு இருக்கான். அதை இவ பார்த்துட்டே இருக்கா. அதே நேரத்துக்கு ஆஃபீஸில் லில்லியை காட்டுறாங்க. அவளும் ரொம்ப சந்தோஷமா யாருக்கும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே கிளம்புறா. கிளம்பும் போது ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொல்லிட்டு போறா, நான் வெளியில போறேன் கிளைண்ட்டை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து ஃபோன் பண்ணி சொல்றா, மேடம் அவங்க வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டாங்க, கிளைண்ட்டை பார்க்க போறேன்னு சொல்லியிருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்றா. அடுத்த செகண்டே வீட்டில் புருஷங்காரனும் சொல்றான், நான் என்னோட ஃப்ரெண்டை வேலை விஷயமா பார்க்க போறேன் டார்லிங், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்புறான். அவன் போன உடனே அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோயினும் போறான். பார்த்தா அவன் வந்து ஒரு ஹோட்டலோட வாசல்ல காரை நிறுத்திட்டு உள்ள போறான். இவளும் பின்னாடியே போறான். அவன் எந்த ஃப்ளோர் போறான் அப்படின்னு செக் பண்ணிட்டு அதே ஃப்ளோருக்கு போறான். இங்க லில்லி வந்து கதவை திறந்த உடனே ஆரம்பிச்சிடுறாரு இவர் வேலையை. ஹீரோயின் அந்த ஃப்ளோருக்கு வந்த உடனே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவனோட நம்பருக்கு டயல் பண்ணிட்டு ஒரு ரூம் ஆண்டியா நின்று பார்த்துட்டு இருக்கா. ஒரு ரூமோட காலிங் பெல்ல அடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா புருஷங்காரன் வந்து கதவை திறக்கிறான். ரெண்டு பேருமே அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க ஒருத்தர். நீ எப்படிங்க வந்து அப்படின்னு அவன் கேட்கறான். இவனை ஒரு நவுத்திட்டு அவ பாட்டு உள்ள போய் ஃபுல்லா தேடுறான். தேடி பார்த்தா ரூம்ல அவங்க அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்த உடனே இவனுக்கே ஷாக் ஆயிடுது. அவ்வளவுதான், ஆல் இண்டியா ரேடியோமா இந்த பொம்பளை ஆரம்பிச்சது. நான் இங்கேயே நிம்மதியா இருக்கக்கூடாதா, ஏதோ என் புள்ள இங்க புக் பண்ணி கொடுத்தா ரூம், அதுலயும் நான் தங்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அது பாட்டு பேச ஆரம்பிச்சது. இல்லம்மா நான் அதை யோசிச்சுட்டு இங்க வரல, இவர் ஏதோ என்கிட்ட பொய் சொன்னாரோ அப்படின்னு நினைச்சு நான் இங்க வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்பனா நீ ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஃபாலோ பண்ணிருக்கியா, அப்ப நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்கார ஆரம்பிச்சுக்கிறான். இவளுக்கு வந்து இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா வந்து அவங்க அம்மா இருக்கிறதுனால கண்டிப்பா எந்த தப்பும் நடந்திருக்காது, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை யோசித்துக்கிட்டு எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கா. அப்ப உண்மையாவே எனக்கு அஃபேர் இருக்குன்னு நினைச்சுதான் நீ ஃபாலோ பண்ணி வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். சாங் நீ கொஞ்சோண்டு புரிஞ்சுக்கோ, நான் அப்படி யோசிக்கல, நீ என்கிட்ட உண்மையை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, நீ ஏன் போய் சொல்லிட்டு இங்கே வந்த, ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்கிறான். வேற நான் என்ன சொல்றது, எங்கள் அம்மாவை நீ வீட்டை விட்டு வெளியில் அமிச்சிட்டா, அந்த வீட்டை சரி பண்ணாமல் அவங்கள அங்கே விட முடியாது, அதனால தான் அவங்கள வந்து நான் கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சிருக்கேன், இங்கே அவங்கள நான் பார்க்க வரேன்னு சொன்னாலும் நீ போவாதுன்னு தான் சொல்லுவேன், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ளே மறுபடியும் ஆல் இண்டியா ரேடியோ ஆரம்பிச்சது. ஐயோ பாவி கடைக்காரி என் பிள்ளையை எப்படி மயக்கி வச்சிருக்கா பாரு, எப்படி வந்துட்டு ஆட்டி வைக்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மல் மாமியாருங்க மாதிரி சைனா மாமியாரும் பேசுது. உடனே ஹீரோயின் வந்து ரொம்ப சாரி கேட்குறா. ஆனால் அவளுக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்ததுனால நான் அர்ஜென்ட்டாக போகணும், நைட்டு வந்து இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா. ஹீரோயின் போன உடனே அவங்க அம்மா ஐயோ தப்பிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லுது. அப்போ பார்த்தா தான் தெரியுது ரூமில் இருந்து லில்லி வெளியில் வரா. அப்போ குடும்பமாக சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அவள் வந்த உடனே சொல்கிறா, அம்மா பயப்படாதீங்கம்மா, இதுக்கப்புறம் ஒரு கவலையும் கிடையாது, அவளுக்கு டவுட் வந்திருக்கு வந்து செக் பண்ணியிருக்கா, இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்றப்ப இதுக்கப்புறம் அவள் சந்தேகப்படவே மாட்டா, இன்னும் நமக்கு நல்ல விஷயமா தான் போயிடுச்சு, அதனால நீங்கள் இதெல்லாம் கவலையே படுத்த அவளை, கூடிய சீக்கிரமே அவன் வந்து அவளை டைவர்ஸ் பண்ணிட்டானா நான் வந்து உங்களை பார்த்துப்பேன், அந்த வீடு மட்டும் நமக்கு கிடைச்சா போதும், ஸோ தயவு செஞ்சு நீங்கள் தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்கிறா இவ. ஹீரோயின் நேராக என்ன பண்ணுறான்னா ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு போயிட்டு நான் வந்து அந்த ரூம் நம்பரோட பேமெண்ட்டை பே பண்ணிடுறேன், அட்வான்ஸாக பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மேடம் 1 இயராக வந்து அது ரெண்ட் எடுத்திருக்காங்க, அவங்களும் அட்வான்ஸாக பே பண்ணி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. என்னது 1 இயராக அதை வந்து ரெண்ட் எடுத்து வச்சுருக்காங்களா, சேம் கஸ்டமரே தானா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் மேடம் சேம் கஸ்டமரே தான் 1 இயராக வந்து ரெண்ட் எடுத்து வச்சுருக்காங்க, அவங்களும் ஆல்ரெடி அட்வான்ஸாக பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவள் காரில் போய் உட்காந்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுறா. கால் பண்ணி இப்போவே லில்லிக்கு ஃபோன் பண்ணி இமீடியட்டாக ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் வேண்டிக்கிட்டே இருக்கா, கடவுளே நான் நினைக்கிறது இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே இருக்கா. பார்த்தா 2 பேரும் அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஜாலியான கப்பல் மாதிரி சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவ நெஞ்சு அப்படியே வெடிச்சு துண்டு துண்டா. ஆஃபீஸ் மீட்டிங்க்கு லில்லியும் வந்துட்டா, ஹீரோயினும் வந்துட்டா. ஹீரோயின் அப்படியே லில்லியை ஒரு கொள்ளை வெறியோடு முறைச்சிக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துல என்ன பண்றான்னா அங்க இருக்க சிசரை எடுத்து ஓங்கி எடுத்துட்டு போய் அவன் நெஞ்சிலேயே குத்திடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் கனவு, அதுதான் நமக்கு ஆல்ரெடி தெரியுமே. என்ன ஆச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு லில்லி கேட்குறா ஹீரோயினை. அவ எதுவுமே சொல்ல மாட்டா. இல்லை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறா. அவங்க அம்மா வந்துட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி இவகிட்ட பேசியிருப்பாங்க, எனக்கு உன்னை தனியாக விட்டுட்டு போக ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அப்பாவும் போயிட்டாரு, இப்போ நானும் கொஞ்சம் நாளில் போயிடுவேன், ஆனால் எனக்கு என்ன தெரியுமா ஒரே ஒரு பயம் உன் மேலே, நீ வந்து ரொம்ப கோவப்பட்டு அவசரத்தில் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் பண்ணிடுற, தயவு செஞ்சு ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி பொறுமையாக ரொம்ப யோசி, அதுக்கப்புறமா நீ முடிவெடு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை தான் இப்போ ஹீரோயின் யோசிக்கிறா. நம்ம எது உண்மை எது பொய்ன்னு இன்னும் கிளியராக தெரியாமல் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறா ஹீரோயின். புருஷன்காரனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம 2 பேரும் லஞ்சை ஒன்றா சாப்பிடலாமா
அப்படின்னு கேட்குறான். அவனும் ஓகே டார்லிங் வா அப்படின்னு சொல்லிடுறான். அங்கே போனால் அவன் வேற யாரோ ஒருத்தர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். இவ உடனே போன உடனே கொஞ்சம் வெளியில வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம 2 பேரும் தானே லஞ்சுக்கு போறோம்னு சொன்னேன், எதுக்காக இதால கூட்டிட்டு வந்து வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், அவர் பெரிய ப்ரொடியூசர், நீ வந்து பேசின அப்படின்னா எனக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும்ல, அதனால தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவ சொல்ற, உன்னோட வேலை வேற என்னோட வேலை வேற, தயவு செஞ்சு எல்லாத்தையும் நீ கலக்காத அப்படின்னு இவ திட்டுறா. ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, எனக்கு அப்பதான் என்னோட கெரியர்ல ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கறான். சரின்னு சொல்லிட்டு இவ்வளவு உள்ள போறான். அந்த மொட்டை தலையன் வந்து மோசமானவனா இருப்பான் போல. மேடம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வழிஞ்சிட்டே இருக்கான். வாங்க உங்க கூட வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு அவன் கூப்பிடுறான். உடனே ஹீரோவும் வந்துட்டு என்ன பண்றான்னா ட்ரிங்க்ஸை ஊத்தும் போது உடனே ஹீரோயின் சொல்ல, நான் பிரெக்னெண்டா இருக்கிறதே நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்றான். உடனே இவன் புருஷன்காரன் என்ன சொல்றான்னா, ஆமாம்மா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, சாரி நான் மறந்துட்டேன், அவங்களால இப்ப குடிக்க முடியாது, நம்ம 2 பேரும் சாப்பிடலாமே, நம்ம 2 பேரும் என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு உடனே அந்த மொட்டை தலை மறுபடியும் என்ன சொல்றான்னா, இந்த பாரு நான் உன் கூட ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்காக வந்து இதுல என்ன என்ஜாய்மெண்ட் இருக்கு, அவங்க ஏதோ என்னை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை போடுறான். உடனே புருஷன்காரன் கொஞ்சமும் அறிவே இல்லாம ஒரே ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டு டார்லிங் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கெஞ்சுறான். அவ ஏன்டா உனக்கு அறிவு தான் இருக்குதா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது உடனே இந்த மொட்டை என்ன சொல்றான்னா மறுபடியும், இல்ல நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், நீ இங்க இருக்கிறது தான் டிஸ்டர்பா இருக்குன்னு நினைக்கிறேன், அவங்க அதனால தான் கூச்சப்படுறாங்க, நீ வேணா கொஞ்ச நேரம் வெளியில போய் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் கிட்டே சொல்றான். அவனும் என்ன பண்றான்னா, நான் பில்ல போய் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வெளியில போயிடுறான். இந்த புருஷனெல்லாம் என்ன பண்ணும் சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவுல இருக்கேன், அதனால நான் பேசல. அவ்வளவுதான் அடிச்சுதுடா ஜாக் பாட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அவ தொடையிலேயே கை வச்சு தடுவுறான். அவ்வளவுதான் அவ செம்ம காண்டாயிட்டா அங்க இருக்க தண்ணி எடுத்து மூஞ்சிலே ஊத்திட்டா. மறுபடியும் அவன் வந்து கெஞ்சிட்டு இருக்கான். ஐயோ சாரி சார், மன்னிச்சிருங்க சார், நான் என்ன வேணாலும் பண்றேன் சார், நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கெஞ்சிட்டு இருக்கான். அவன் ஒரே கத்துறான், இனி நீ செத்தடா, நீ அவ்வளவுதான்டா, உன்னோட லைஃபே போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை மிரட்டுறான். கார் பார்க்கிங்லயும் போய் கெஞ்சிட்டே இருக்கான். சார் ப்ளீஸ் சார்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கான். அந்த டைமுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம தேர்ட் ஐன்னு சொல்ற மாதிரி சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலயும் இருக்கு இவங்க அம்மாவோடது. அங்கேயோ ஒரு கேள்வி என்ன பண்ணுதுன்னா, போனை எடுத்து இவன் அடி வாங்குறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துடுது. இவங்க எல்லாம் பிக் பாஸ் வீட்டை விட மோசமா இருக்கிறாங்க, எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னே தெரிய மாட்டுது. இவன் லாயர் ஃப்ரெண்டு கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. அவன் என்ன சொல்றான்னா, இல்ல இப்பவே வந்து அவனை நீ ஏன் டைவர்ஸ் கேட்ட அப்படின்னா கண்டிப்பா வந்து உன்னோட சொத்துல பங்கு கேட்பாங்க, ஸோ இது ரொம்ப இழுத்தடிக்கும், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ண, அவங்களாம் வந்து டைவர்ஸ் கேட்டாதான் நமக்கு ஈஸியா முடியும் கொஞ்சம், அதனால பொறுமையாயிரு அப்படின்னு சொல்றான். இவங்களோட பேங்க் மேனேஜரை போய் பாக்குறான். அங்க வந்து 2 பேருமே ஜாயின் அக்கௌண்ட்ல 5 கோடி ரூபாய் போட்டு வச்சிருந்திருக்கா ஹீரோயின். அந்த 5 கோடி ரூபாவும் இப்ப 0 பேலன்ஸ்ல இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து அவன் செலவு பண்ணிட்டான் போல. இப்பதான் இவ வந்து அதையே செக் பண்றா. லில்லி அப்படியே சிரிச்சு சாங் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் பின்னாடி தான் நின்னுட்டு இருக்கா. என்னடி உன்னை பார்த்தா யாரையும் நீ டேட்டிங் பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணுதே, யாரனா டேட் பண்றியா, தயவு செஞ்சு கல்யாணம் ஆன எவனையும் மட்டும் நம்பி ஏமாந்துராத புரியுதா, எவனும் யோகியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு நடிப்பு போடுறா. ஹீரோயின் இவ்வளவு தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறா. என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நான் வந்து கூடிய சீக்கிரமே மெட்டர்னிட்டி லீவ்ல போறேன், எனக்கு பதில் இதுக்கு அப்புறம் நான் லீவ் முடிஞ்சு வர வரைக்கும் நீ தான் இங்க பாத்துக்கணும், என்னோட போஸ்டிங் வந்து உனக்கு தான் கொடுத்துட்டு போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. இருந்தாலும் கேட்கறா, இல்ல நான் வந்துட்டு இங்க உனக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கேன், என்னை விட சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீ எனக்கு போஸ்டிங் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாம் தப்பா நினைச்சுப்பாங்களே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, என் கூடயே இருந்ததுனால எல்லா வேலையை பத்தியும் உனக்கு தான் கரெக்டா தெரியும், அதனால நான் சொன்னா ஏத்துக்குவாங்க எல்லாருமே அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. உடனே அவளுக்கு சந்தோஷமாயிடுது. இன்னைக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் முடிக்க வேண்டியதா இருக்கு, அந்த ப்ராஜெக்டை நீ எடுத்துட்டு போய் சைன் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு இவ கிட்ட கொடுத்து அனுப்புறா. அங்க போய் பார்த்தா அந்த மொட்டை தலையில உட்காந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன் சாரி, அதனால வந்து என்னோட கொலீகையே வந்து உங்ககிட்ட அனுப்புறேன் சாரி கேட்கறதுக்காக, அது மட்டும் இல்லாம எங்க கம்பெனில இருந்து புது ப்ராஜெக்ட் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா. ஐயோ வாமா உட்காருமா உங்க கம்பெனில இருந்து வர எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்றான் இவன். இவளும் உட்கார்ந்த பிறகு அப்படியே சும்மா பேச ஆரம்பிக்கிறா. சார் சைன் எப்போ பண்றீங்க அப்படின்னு கேட்டோடனே, என்னம்மா சைனுக்கு அவசரம், நம்ம பேச வேண்டியதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு, அதுக்குள்ள நீ சைன் பண்றதுக்கு அவசரப்படுறியே எப்படி இது அப்படின்னு கேட்கறான். அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்திலேயே அவரோட வேலையை ஆரம்பிச்சிடறாரு. அவர் இப்பயாவது சைன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. என்னம்மா சைனுக்கு அவசரவா, கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி படுத்துறான் அந்த மொட்டை தலைய. மொட்டை இந்த வாட்டி உன்னை நான் விட மாட்டேன்டா, கண்டிப்பா பாரு போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துறா. இவ ஓடி வந்து ஹீரோயின் பின்னாடி நின்னுக்கிறா. என்னடி நீ தானடி எல்லாத்தையும் சொன்ன, இப்ப நீயே பண்றியடி அப்படின்னு சொன்ன உடனே, நான் என்ன சொன்னேன், நான் வந்து என்னோட கலீக் அனுப்புறேன், எனக்கு பதில் சாரி கேட்பா, நீ அக்ரிமெண்ட் சைன் பண்ணேன்னு சொன்னேன், ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிளாக்மெயில் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ஹீரோயின் சொல்றா, சாரி இது எல்லாமே என்னாலதான், நான் உன்னை அனுப்பியிருக்க கூடாது, அவனை வந்துட்டு இந்த வீடியோ வச்சு நானே பிளாக்மெயில் பண்ணி அந்த ஃபார்மை சைன் வாங்கிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உடனே அதுக்கு லில்லி சொல்றா, இல்ல என்கிட்டயே கூட இந்த ஃபார்மை வந்து நானே சைன் வாங்குறேன், அப்பதான் வந்து எனக்கும் வந்து ஆஃபீஸ்ல பேர் கிடைக்கும், நீ அந்த வீடியோ மட்டும் எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு லில்லி போயிடுறா. இந்த வீடியோ எடுத்துட்டு போய் புருஷன் கிட்ட காட்டுறா. என்ன மாதிரி ஆள்கிட்ட நேற்று என்னை குடிக்க விட்டுட்டு நீ தனியா போனல அப்படின்னு சொல்லும் போது உடனே இவன் சொல்றான், ஐயோ சாரி டார்லிங், உண்மை எனக்கு
எனக்கு இவன் இவ்வளோ கேவலமானவன்னு தெரியாது, தெரிஞ்சிருந்தா இதை பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி சாரி கேட்குறான். சாரி கேட்கும்போது லில்லிக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு வேற கேட்குறான். வெளியில யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் போய் பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு ஆள் வந்து நின்றுட்டு இருக்கான். இவனை பார்த்த உடனே ஹீரோவே பயப்படுறான். டி இங்கே ஏன்டா வந்த அப்படின்னு சொன்னோடனே, நீ கொடுத்த பணமெல்லாம் தீந்துருச்சு, எனக்கு 5 லட்ச ரூபாய் உடனே கூட இல்லை அப்படின்னா நான் உன் பொண்டாட்டியை பார்த்து கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். மரியாதையாக கிளம்பிங்க, இந்த 5 லட்சம்லாம் கிடையாது, நான் ஆல்ரெடி உனக்கு நிறைய பணம் கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே என்கிட்ட கேட்டுட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்டுறான். அவன் விடுறா மாதிரி இல்லை, அவன் பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணுறான். அவனை கஷ்டப்பட்டு பிடிச்சி வெளியில தள்ளிட்டு அப்பதான் வரான் புருஷன்காரன். உடனே ஹீரோயின் வந்து கேட்குறா, யார் வந்தா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஏதோ சேல்ஸ்மேன் தான் ரொம்ப ரோதனை பண்ணிட்டு இருக்கான், வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, நான் இப்பதான் கஷ்டப்பட்டு அவனை வெளில தள்ளிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அவன் கேட்ட மாதிரி அவனுக்கு காசு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வெளில அனுப்பிச்சிருக்கான். இவன் இங்க ஒரு பொண்ணை வச்சு போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கான். இவன் அந்த டைமுக்கு இந்த பொண்ணை வந்து செம்மையா கரெக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவகிட்ட வந்து தொடுறதும் அவ ட்ரெஸ் ரெடி பண்றதும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவளுமே வந்து சைலண்டா தான் இருக்கா. அவன் தொடும் போதெல்லாம் அப்படியே லைட்டா அவ ட்ரெஸ் ரெடி பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். எட்ரா கையா அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. யாருன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு 3-4 பேர் வந்துடுறானுங்க. இந்த பொண்ணு அவனை பார்த்த உடனே பயந்துடுறான். சாங் பயங்கரமா கத்துறான், இது என்னோட ஸ்டுடியோ, நீங்க எப்படி உள்ள வருவீங்க, யார் நீங்க எல்லாம், மரியாதையா ஃபர்ஸ்ட் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். உடனே அவன் என்ன பண்ணானா, ஏய் போடி ஃபர்ஸ்ட் ஒழுங்கா ட்ரெஸ் போடுறி அப்படின்னு சொல்றான். அவன் பொண்டாட்டி போல அவன். அந்த டைமுக்கு மாமியார்காரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்துட்டு கேம்பிளிங் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப விளையாடிட்டு இருக்கும் போது அந்த இப்போ ஹீரோ அடி வாங்கினத வீடியோ எடுத்தாலே அந்த கேள்வி சும்மா இல்லாம சொல்லி விட்டுறா. உன் புள்ள என்ன அங்கங்க போய் அடி வாங்கிட்டு இருக்கா, இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும் போது உடனே அதுக்கு வந்துட்டு மாமியார்காரி சொல்லுது, என் புள்ளைய பத்திலாம் ஏடா கூடமா எதுவும் பேசாதீங்க, அவன் நல்ல காசு சம்பாரிச்சிட்டு இருக்கா, என்ன சந்தோஷமா வச்சுட்டு இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் கேவலமா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாமா இதோ வீடியோ பாரு, அவன் கிட்ட அடி வாங்கிக்கிட்டு காலை பூச்சி கெஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து காட்டிடுறாங்க. அவளுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. இப்பவே எல்லாரும் என் கூட கிளம்பி வாங்க, என் பிள்ளை எவ்வளவு பெரிய போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கான், அவன் எவ்வளவு பெரிய போட்டோகிராஃபர்னு நான் உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்றா. எங்க ஸ்டுடியோல காட்டுறாங்க. அந்த பொண்ணோட புருஷங்காரன் கேமராவை வாங்கி எல்லா போட்டோவையும் பார்த்துட்டு இருக்கான். டே இதெல்லாம் தான் போட்டோ நீ எடுத்துட்டு இருக்கியாடா அப்படின்னு கேட்கும் போது, ஒரு போட்டோகிராஃபருக்கு தான் போட்டோகிராஃபியை பத்தி தெரியும், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அவன் சொல்றான், டே நானும் போட்டோகிராஃபர் தான்டா, போட்டோகிராஃபினா என்னன்னு எனக்கும் தெரியும், நீ வந்துட்டு இந்த பொண்ணுங்களை கீழே உட்கார வச்சு கேவலமா இந்த மாதிரி குனிய வச்சு எடுக்கிறதெல்லாம் வந்து போட்டோகிராஃபி கிடையாது அப்படின்னு அவன் திட்டுறான். ஆனா நீ வந்து போட்டோகிராஃபி என்னன்றதை என்கிட்ட கேட்டுட்ட, சரி அதையும் என்னன்னு உனக்கு காமிச்சிட்டே கிளம்புறேன் இங்க இருந்து அப்படின்னு சொல்றான். அங்க அவங்க அம்மா ஊரையே திரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க போட்டோ ஸ்டுடியோ காட்டுறதுக்கு. அங்க பார்த்தா லில்லியும் வந்திருக்கா. வாங்க வாங்க எல்லாரும் சேர்ந்தே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. என் பையன் எவ்வளவு பெரிய ஸ்டுடியோ வச்சிருக்கான் தெரியுமா, அவனையே கேவலமா பேசுறீங்களே அப்படின்ட்டு உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு கவர்ச்சி கண்ணி மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்காருங்க. அவங்க அந்த பைக்லயே புடிச்சு கட்டி போட்டு பட்டா பட்டியோட உட்கார வச்சிட்டாங்க அவரை. ஐயோ என் பிள்ளை யார் இப்படி பண்ணது அப்படின்ட்டு அந்த பொம்பளுக்கு அதருது. உடனே வந்துட்டு, அம்மா நீ வராதம்மா போமா, இங்க இருந்து பாக்காதம்மா, போமா போமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் அவன். அம்மா நீதாம்மா என் மானத்தை வாங்குற, தயவுசெய்து இங்க இருந்து கிளம்புமா அப்படின்றான். சிசிடிவி கேமராலாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாரையும் அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா லில்லி வந்துட்டு அவனை கழட்டி விடுறா. ஐயோ மானமே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா அவன். இங்க ஹீரோயின் வந்து அவளோட லாயர் ஃப்ரெண்டை பாக்கிறதுக்காக வந்திருக்கா. லில்லிக்கு வந்து ஹீரோயின் மேல சந்தேகம் வந்துருச்சு. ஹீரோ கிட்ட கேக்குறா, ஒருவேளை உன் பொண்டாட்டி தான் ஆள் அனுப்பிச்சு உன்னை இப்படி எல்லாம் பண்ணிட்டாலோ உன் மானத்தை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு உடனே இவன் சொல்றான், ஏய் நீ கண்டபடி எதனால யோசிச்சுட்டு இருக்காது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றான். உடனே இவன் என்ன சொல்றான்னா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் வந்து அந்த கிளைண்ட் கிட்ட சைன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, எந்த கிளைண்ட் கிட்ட அப்படின்னு கேட்கிறா ஹீரோ. ஆமா அவன் தான் அந்த சொட்டத்தலை கிட்ட தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றா. மரியாதையை உண்மையை சொல்லு, அவன் என்ன பண்ண, நீ அவன் கிட்ட என்ன பண்ண அதை உண்மையை சொல்லு, அவன் சும்மாவே எல்லாம் சைன் போடுற ஆளே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீ என்ன என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கழுத்தை பிடிச்சா அழுத்துறா இவ. உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, பத்தியா எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே இந்த விஷயம் தான் அப்படின்றான். அட போங்கடா நாய்ங்களா அப்படின்னு நமக்கு மனசுக்குள்ள தோணும். இவன் வீட்டுக்கு வந்து பாக்குறான். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோயின் வந்து அப்படியே ஒரு மாதிரி சோகமா உட்காந்து அழுதுட்டு இருக்கான். என்ன டார்லிங் ஆச்சு, என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறான். என்னோட அங்கிள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றா. எந்த அங்கிள், பணக்கார அங்கிள், பெரிய பங்களா வச்சுட்டு இருக்காரு அவரா அப்படின்னு கேட்கறான். அவருக்கு உன்னை தவிர வேற யாரும் சொந்த பந்தமே இல்ல, அவரோட சொத்துல அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கறான். இவனுக்கு ஒரே குறிக்கோள் சொத்து தான். அவருக்கு பிசினஸ்ல லாஸ் வந்ததுனால அவரோட சொத்து எல்லாமே போயிடுச்சு. அவரோட ஒரே ஒரு பங்களா மட்டும்தான் இருக்கு. அந்த பங்களாவையும் வந்து பாத்தீங்கன்னா அவரை யார் கடைசியா பாத்துக்கிட்டாங்களோ கேர்டேக்கர் அவங்களோட பேர்ல எழுதி வச்சுட்டாராம் அப்படின்னு சொல்றா. உண்மையாவே அந்த ஆள் என்ன மென்டலா, அது எப்படி அவன் கேர்டேக்கருக்கு போய் பங்களாவை எழுதி கொடுப்பான் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறான். இல்ல டார்லிங் நீ என்ன தப்பா நினைச்சுக்காத, நான் ஏன் கோவப்பட்டேன் அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டியிருப்பாரு, ஆனா யாரோ ஒருத்தவங்களுக்கு போய் அதை எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்றத எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ அவரோட ஒரே சொந்தம் உன்னை பத்தி யோசிக்காம போயிட்டாரேன்ற கோவத்துல கத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிரும். உடனே ஹீரோயினா அவனோட வழியிலேயே போய் தான் இவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நான் லாயரை வச்சு
வச்சு என்னென்னு ஃபைட் பண்ணி பார்க்குறேன். அந்த வீடு நமக்கு வரா மாதிரி ஏதாவது நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஆக்சுவலாக இது எல்லாமே உண்மைதான். அவங்க மாமா ஒருத்தர் இறந்துருக்காரு. அவரோட சொத்தை வந்துட்டு அவர் யார் கடைசியாக பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த லேடிக்கே எழுதி வச்சிருக்காரு. இப்போ வந்துட்டு இவ வக்கீலை கூட்டிட்டு போய் அதை செக் பண்ற பார்த்தா அவங்க மாமா ப்ராப்பரான லாயரை வச்சு அவர் சுயநினைவோட தான் அதை எழுதியிருக்காரு. எங்க வீட்டில் வந்து புருஷன் கிட்ட நடந்து எல்லாத்தையும் சொல்றேன். உடனே புருஷன் என்ன சொல்றான்னா, அப்பனா வேணா உன் ஃப்ரெண்டு சரியில்லைன்னு நினைக்கிற ஒரு நல்ல லாயரை நம்மளே பார்ப்போமே அப்படிங்கிறான். உடனே இவ சொல்றான், கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் பொறுமையா இரு, நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா விசாரிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு, நான் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் சொல்றேன் அப்படின்றா. அப்பதான் காட்டுறாங்க ஹீரோயின் என்ன பண்ணிருக்கான்னா அந்த கேர்டேக்கர் கிட்ட உட்கார வச்சு எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கா. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க மாமாவோட ஒய்ஃப் உடம்பு முடியாம இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் அவர் உடம்பு முடியாம இருந்திருக்காங்க, எல்லாரையும் இவங்க தான் பார்த்துருக்காங்க. அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்கு தான் அவர் அப்படி பண்ணியிருக்காரு. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா இவருக்கு வந்து கடன் அதிகமானதுனால, இவர் பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆனதுனால இவரோட வீடே இப்ப ஏலத்துக்கு போற மாதிரி இருக்கு. இந்த வீட்டோட மதிப்பு வந்து 20 கோடி. ஆனா இவங்க 5 கோடி கட்ட வேண்டியிருக்கு. அதனால அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, என்னால 5 கோடி கண்டிப்பாவே கட்ட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க என்ன பேசி சமாதானப்படுத்திருக்காங்கன்னா, அப்பனா உங்களுக்கு 5 கோடியை நாங்க தந்துடுறோம், இந்த வீட்டை விட்டுட்டு நீங்க போயிடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு 5 கோடி வேணும், 5 கோடி அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க கிளம்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நமக்கு 20 கோடி மதிப்பான வீடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அது கேட்ட உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்பனா கண்டிப்பா நம்ம 5 கோடி எப்படின்னா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம்ல அப்படின்னு கேட்கறான். உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நம்மளோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல வந்துட்டு 5 கோடி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றா. இல்ல ஆக்சுவலா அது வந்துட்டு என்னோட ஸ்டுடியோ ஓப்பனிங்க்கு எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு 4 கோடி தான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். சரி ஓகே 4 கோடி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் மீதி எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி எடுக்கிறா. இவனுக்கு வந்துட்டு எப்படி சொல்றதுன்னே தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ண, நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாத்தையும் நான் என்னோட ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கேட்கறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அட பாவி, இப்ப மட்டும் வந்து இதெல்லாம் சொல்றியேடான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. உன்னோட பிசினஸ் பெருசாக்கணும் நீ யோசித்து இருந்த அப்படின்னா என்கிட்டயே கேட்டிருக்கலாமே, நான் எப்பவுமே வந்து உனக்கு நோ சொன்னதே இல்லையே எதுக்குமே அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா. அப்பவும் இவன் உடனே அவ கையை பிடிச்சி காலடியில் உட்காந்து சாரி சொல்றான். சாரி சொன்ன அடுத்த செகண்டே, அப்ப நம்ம இப்ப 5 கோடிக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்கறான். உடனே அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு அதுக்கும் பிளான் இருக்கு. ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த சீன்லயே அவங்க அம்மாவை போய் பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு ஓட்டு வீடு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த அப்பார்ட்மெண்ட்டை விற்றா 4 கோடி வந்துடும் நமக்கு. ஸோ 4 கோடியும் ப்ளஸ் வந்து 1 கோடி எக்ஸ்ட்ரா நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து வீட்டை உங்கள் பேர்லேயே எழுதி வச்சிடலாமா, பங்களாவை உங்கள் பேர்லேயே எழுதி வச்சிரு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என் பேர்லேயே எழுதி வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மீதி 1 கோடிக்கு என்ன பண்ணுறது? மீதி 1 கோடிக்கு உங்களோட ஸ்டுடியோவையும் உங்களோட கேமராஸையும் நம்ம சேல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறா. ஹீரோக்கு அதுதான் தலை சுற்றுது. இப்போது அதெல்லாம் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நிற்கிறான். இப்போ என்ன பண்ண முடியும்? நம்ம 20 கோடி நமக்கு லாபம் கிடைக்கும், இதை நம்ம விற்றோம் அப்படின்னா. நீங்கள் இதுக்கெல்லாம் யோசித்தீங்கன்னா எப்படி? என்கிட்ட இருந்த காசே நீங்கள் எல்லாம் செலவு பண்ணிட்டீங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நடிப்பு போடுறா ஹீரோயின். ஒரு வழியாக 2 பேருமே சம்மதிச்சிடுறாங்க. 20 கோடி வருதுன்னு ஒன்று. மறுநாள் ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஆஃபீஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா லில்லியை கூப்பிட்டு வச்சு எல்லாரும் பாராட்டு விழா நடத்திட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த ஆள்கிட்ட அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்காக. அப்போ வந்துட்டு அவங்க சிஇஓ நேராக வராங்க. நேராக வந்துட்டு செம கத்துறாங்க. யார் அந்த ஆள்கிட்ட போய் அக்ரிமெண்ட் சைன் பண்ணது அப்படின்ன உடனே லில்லி, நான் தான் மேடம் அப்படின்றா. உனக்கு இனிமேல் வேலையே கிடையாது, அவனுக்கும் நம்ம கம்பெனிக்கும் ஆகவே ஆகாதுன்னு தெரியும்ல, அப்பவும் நீ எப்படி போய் அவன் கூட கான்ட்ராக்டை சைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவளை வேலையை விட்டு அமைச்சிடுறாங்க. இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் கன்ஃபார்ம் ஆயிட்டே வருது, இவ தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்ற மாதிரி லில்லிக்கு. உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா லில்லியை தனியாக கூப்பிட்டு பேசுறா. இது எல்லாமே வந்து என்னோட தப்பு தான், நான் தான் பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு லில்லி வந்து நீ வேணும்னு தான் இதை பண்ணியிருக்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் நீ எதுக்காக இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு. சின்ன வயசுல இருந்தே நான் கூட படிக்கும் போதுல இருந்தே என்னோட ஸ்காலர்ஷிப் எல்லாம் உங்க அம்மா உனக்கு பிடுங்கி தருவாங்க. உங்களுக்கு அவ்வளோ பணம் இருந்தும் நீங்க வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க, அடுத்தவங்களோட உழைப்பை வந்து காலில் போட்டு மிதிக்கணும்னு தானே நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயின் சொல்றா, நீ நினைக்கிறது எல்லாமே தப்பு, அதெல்லாம் கிடையவே கிடையாது, எங்க அம்மா ஒரு நாளும் அந்த மாதிரி பண்ணல. உடனே லில்லி சொல்றா, எது எப்படி இருந்தாலும் சரி நான் ஒருபோதும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த வேலையில நிற்கணும் அப்படின்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். இனிமே நீ தோல்வியை மட்டும்தான் பார்க்க போற உன் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து போயிடுறா. லில்லி நேராக இங்கேருந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கே போயிடுறா. போன உடனே அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். உடனே ஹீரோ கேட்குறான், என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது இவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். என்னை வேலையை விட்டே எடுக்க வச்சுட்டா, இது எல்லாமே வந்து அவளால் தான், நீ எப்போ தான் அவளை டைவர்ஸ் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் சொல்கிறான், நமக்கு இனிமேல் எல்லாமே நல்ல காலம் தான், அந்த வீட்டை நம்ம எழுதி வாங்கிட்டோம், 5 கோடி ரூபாய் கொடுத்துட்டு 20 கோடி ரூபாய் வீட்டை நம்ம எழுதி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் காட்டுறான். இதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் நம்ம சந்தோஷமா இருக்கிறத தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. ஹீரோயி வீடியோ ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். உடனே அவன் என்ன சொல்றான்னா, இப்போ கிட்ட வந்தீங்கன்னா நான் மூஞ்சிலேயே ஸ்ப்ரே அடிச்சிருவேன்னு ஸ்ப்ரே எடுத்து காட்டுறா.
எனக்கு டைவர்ஸ் வேணும் அவ்வளவுதான், வேற எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. உடனே அவனும் என்ன பண்றான்னா வா டார்லிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லியை கூப்பிட்டுக்கிட்டு என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் அப்படியே அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறான். இதுக்காகலாம் அழலாமா, இப்பதான் நீ நிம்மதியா செலிப்ரேட் பண்ணணும். அப்படியே அவங்க 3 பேரும் ஜாலியா அந்த பங்களாவை போய் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ 5 கோடியில இவ்வளோ பெரிய பங்களா வாங்கிட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அக்ரிமெண்ட் எல்லாம் என் பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு, சீக்கிரமா நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம அவ வயித்துல வளர்ற குழந்தை நம்மளோட வாரிசு, அதை எப்படியாவது டைவர்ஸ் பண்ணும்போது கேட்டு வாங்கிடணும்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வீட்டுக்கு 4-5 பேர் வர ஆரம்பிச்சிடறாங்க. யார் இவங்கெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வீட்டை அளந்துட்டு இருக்காங்க. என்னங்க ஆச்சு, நாங்க தான் இந்த வீட்டு ஓனர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதுக்கு அவங்க சொல்றாங்க, வீட்டு ஓனர் அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைங்க, இந்த வீடு வந்து ஏலத்துல போகுது. இந்த வீட்டு முதலாளி இறந்து போயிட்டாரு இல்லையா, அவர் வந்து வீடு லோன் வாங்கி தான் கட்டியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த லோனை டாப் அப் பண்ணி அவரோட ஃபுல் கடனுக்கு இந்த வீடு மூழ்கி போயிடுச்சு, இதை ஏலத்துல விட போறோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 3 பேர் மண்டையிலயும் இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. அவங்க அம்மா காட்டுறாங்க, இதை பாருங்க என் பேர்ல தான் இருக்கு வீடு, நீங்க சொல்றதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல மேடம், யாரோ உங்களை ஏமாத்திருக்காங்க, இதுக்கான சான்ஸே கிடையாது, இந்த வீடு ஏலத்துக்கு தான் போகுது, அதுக்கான எல்லா ப்ரூஃபும் எங்க கிட்ட இருக்கு, எங்க பேங்க்குக்கு பேர்ல தான் இந்த வீடே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அவ்வளவுதான். அவங்க அம்மா அங்கேயே நெஞ்ச பிடிச்சின்னு விழுந்துடுறாங்க. இங்க ஹீரோயினையும் லாயரையும் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கேர்டேக்கர் லேடி இருக்காங்க இல்லையா, அந்த 5 கோடி ரூபாவை அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்க எங்க மாமாவை பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், இது வரைக்கும் நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இதை வச்சுட்டு உங்க லைஃபை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோத்தையும் கொடுத்துறாங்க. அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. அந்த டைமுக்கு ஹீரோ கரெக்டா உள்ள வந்துடுறான். எவ்வளோ அழகா நீ என்னை ஏமாத்திட்டல, என்கிட்ட இருந்த வீடு, என்கிட்ட இருந்த ஆஃபீஸு, என்னோட கேமரா வரைக்கும் நீ பிடுங்கி எல்லா காசையும் நீ எடுத்துக்கிட்டல, உனக்கே இது அசிங்கமா இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். லாயரை வேற அடிச்சிடறான். அவன் இன்னும் என் பொண்டாட்டி தான்டா, நீ நடுவில் வந்து நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் சொல்ற, நீ வராத நாங்களே இதை பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்ற. ஹீரோயின் உடனே என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் என் காசு தான் நீ புடுங்கி செலவு பண்ணியிருக்க, உனக்கு ஸ்டுடியோ வச்சு கொடுத்தது நான், கேமரா வாங்கி கொடுத்தது நான், என்கிட்ட இருந்த பேங்க்ல 5 கோடி ரூபாவையும் மொத்தமா எடுத்து செலவு பண்ணியிருக்க, இதுல இருந்து நீயே சொல்லு யார் யாரை ஏமாத்திருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே இவன் நடிக்க ஆரம்பிச்சிடறான். எங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க, ஐசியூல இருக்காங்க, என்கிட்ட காசே இல்லை, அவங்களுக்கு பில்லு கட்ட கூட என்கிட்ட காசு இல்லை, நான் என்ன பண்ணணும் சொல்லு நீயே, உங்க அம்மாவோட முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது நான் தானே உங்க அம்மாவை மொத்தமா பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீட்டை போடுறான். நீ எனக்கு வேற எதுவும் பண்ண வேணாம், எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணி எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான் அவகிட்ட. ஹீரோயின் உடனே நினைச்சு பாக்குறேன், அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருக்கும் போது எனக்கு ஒரே ஒரு ஆசை தாமா, உனக்கு நான் சாகத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், உனக்கு யாராவது ஒருத்தவங்க துணையா இருக்காங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் போயிடுவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவளோட ஃப்ரெண்டு லில்லி இருக்கா இல்லையா, அவ வந்து ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றா. அதுக்கப்புறம் இவன் நல்லது கெட்டதெல்லாம் இவ கூடியே இருந்து இவளை அப்படியே வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்க அம்மா சாகத்துக்குள்ள இவளை கல்யாணமும் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறத்துல இருந்து இவனே தான் இவங்க அம்மாவை கவனிச்சுட்டு இருந்திருக்கான், இவ வேலைக்கு போகும்போது இவ இல்லாத அப்பெல்லாம். ஸோ அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இவளுக்கு கொஞ்சம் இப்போ கஷ்டமா இருக்கு, அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. லாயர் சொல்றா, நீ கொஞ்சம் பொறுமையா யோசி அப்படின்னு சொல்லும் போது இல்லை இந்த விஷயத்த நானே முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் போறா. ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா. வந்து உள்ளே போகலான்னு பார்க்கும்போது லில்லி தான் உட்காந்து அவங்கள பார்த்துட்டு இருக்கா. அதனால அவனுக்கு உள்ளே போக பிடிக்கல. உடனே ஹீரோ சொல்கிறான், அவள் தான் கூட இருந்து பார்த்துக்கிறா, என்ன பண்ணுறது, யாருன்னா இருந்து பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, உனக்கு தேவை பில் அமௌண்ட் தானே, அதை நான் போய் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. உடனே லில்லி கிட்ட போயிட்டு சொல்கிறான், இன்னும் 2 நாளில் டைவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு லில்லி சொல்கிறா, அவசரப்படாத, நமக்கு தேவையானது எதுவுமே கிடைக்கல, அவள் நம்மளை ஏமாத்திருக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ண, அந்த வீடு நமக்கு வந்தே ஆகணும், அதுக்கப்புறமா நீ டைவர்ஸ் பண்ணிப்போ, டைவர்ஸ் பண்ணாத அவளை அப்படின்னு உடனே சொல்லிடுறா இவ. கண்டிப்பா ஆமா, நான் எதுக்கு அந்த வீட்டை விட்டு வெளியில வரணும், இப்போ வரைக்கும் அது என்னோட வீடு தான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா வெளியில அந்த ஒருத்தன் காசு கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, அவன் வந்து நின்றுட்டு இருக்கான். ஹீரோ அவனை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறான். ஹீரோயின் வந்து வெளியில தான் கார்ல இருக்கான். அந்த டைமுக்கு இவன் என்ன பண்றான்னா, அவனை கூட்டிட்டு வந்து வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான். நீ எனக்கு பணம் கொடுக்குறியா இல்லை நான் உன் பொண்டாட்டி கிட்ட போய் கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் விடாம பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் அவனை. ஹீரோயினுக்கு இப்பதான் ஞாபகம் வருது, அவன் யாரு அப்படின்னா அவனோட பேரு ஜென்னு. அவன் வந்து இவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது இவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டவன் அவன் தான் அவங்க அம்மாவுக்கு வந்து நர்ஸா வேலை பண்ணியிருக்கான். அன்னைக்கு நைட்டே வந்துட்டு ஹீரோயின் வந்து அவனை பார்க்க போயிடுறா ஜின்னு. அவன் வந்துட்டு ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு நடந்துட்டு இருக்கான். அப்போ அவன் கேட்குறான், உனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த உண்மையை தயவு செஞ்சு எனக்கு சொல்லு, எங்கள் அம்மாவுக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, எனக்கு வந்து அது டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு தெரியாதும்மா, நீ போமா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவள் விடவே மாட்டா, நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னும் போது, அப்படியா சரி, உன் புருஷன் தர்றதை விட அதிகமாக எனக்கு பணம் தரியான்னு சொல்லு, எப்போ தரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அவள் சொல்கிறா, உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு. எனக்கு 5 லட்ச ரூபாய் வேணும், 5 லட்ச ரூபாய் நீ கொடுத்தீங்கன்னா நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி நாளைக்கு நான் எடுத்துட்டு வரேன், இன்னைக்கு சொல்லு அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு அவன் சொல்றான், நாளைக்கு நீ எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நீ கேளு, நான் அப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறான்.
அதுக்கப்புறமா அவனுக்கு மறுநாள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வர சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அவன் புருஷன் தான் வந்து நிற்கிறான். என்ன டார்லிங், என்னை விட்டுட்டு போய் ஒரு நாள் ஆகல, அதுக்குள்ளேயே நீ புதுசாக பாய் ஃப்ரெண்ட் பார்த்துட்டியா? நான் யார் அவன், நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துக்கிறான். ஹீரோயின் எழுந்து போகிறதுக்கு போறா. உடனே வந்து இவன் கையை பிடிச்சி நிறுத்திட்டு சொல்றான், ஜின் வரமாட்டான், நீ ஜின்காக தானே வெயிட் பண்ற அப்படின்னு சொன்ன உடனே அவள் அப்படியே ஷாக்காக நின்றுறான். அந்த டைமுக்கு வந்து அங்கே இருக்கிற 2 பொண்ணுங்க வந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தன் தண்ணியில் மூழ்கி செத்து கிடக்குறானா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மொபைலை வேகமாக வாங்கி பார்க்குறா. அது பார்த்தா ஜின்னு தான் அங்கே செத்து போயிருக்கான். பைத்தியம் பிடிச்ச நாய் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். புருஷன்காரங்க நின்றுட்டு இவளா அப்படியே பதறி போய் நின்றுட்டு இருக்கா. அவனையும் கொண்டுட்டியாடா நீ அப்படின்ற மாதிரி. இவ அவளோட வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே புருஷனும் அவளும் சேர்ந்துக்கிட்டு ஃபுல்லாக குடிச்சு கும்மல் அடிச்சு வீட்டையும் நாஸ்தி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. பாவம் இது எல்லாத்தையும் பார்த்து அவள் போய் வாந்தியாக எடுத்துட்டு இருக்கா. அவளே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இதில் இவ்வளோ டென்ஷன் அவளுக்கு பாவம். இவன் நேராக லாயர் கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. உனக்கு ஞாபகம் இருக்கா, ஜின் ஞாபகம் இருக்கா? எங்கள் அம்மாவை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தானே, அவனை கூட இவன் கொண்டுட்டான். எங்கள் அம்மாவை கூட இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான். பட் ஆனால் என்கிட்ட எந்த ப்ரூஃப் இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு புலம்புறா. ப்ரூஃப் இல்லாம எது பண்ணாலுமே உனக்கு தான் ரிஸ்க், தயவு செஞ்சு நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்றான். இவனை அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரெக்கார்டரை கொடுக்குறான். நம்மளே இப்போ ப்ரூஃபை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உள்ள போறான். உள்ள போனா அவங்க வேலை வெட்டியே இல்லாம இதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க போல. அவங்க ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க. நீ எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு கத்துறான். நான் உன்னை பார்க்கறதுக்காக வரல, நான் வந்து அவ சொன்னா அவளுக்காக சில பொருளை எடுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு அவன் சொல்றான். என்னால ஒன்னு உள்ள விட முடியாது, என்னடா பண்ணுவேன் அப்படின்னு பேசும்போது உடனே லாயரும் பேச ஆரம்பிக்கிறான். எப்படியாவது இவங்களை பயங்கரமா தூண்டி விடுற மாதிரி பேசிட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்றது தான் அவங்க பிளானே. ஆமா, உனக்கு இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்? அவங்க அம்மாவை நான் தான் கொலை பண்ணேன், அது மட்டும் இல்லாம அவளை கொலை பண்ணவும் நான் ட்ரை பண்ணேன், அது மட்டும் இல்லாம அவ சொத்துக்காக மட்டும்தான் நான் வந்து அவ கூட வாழ்ந்தேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாமே சொல்றான். ஓகே, சாரி, இவன் ஹீரோ கிடையாது, இவன் தான் வில்லன், இவன் வில்லன் எல்லாமே சொல்லிடுறான். சொன்ன உடனே வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு டவுட் வந்துடுது. நீ இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் இங்க வந்திருக்கணும் தெரியும்னு சொல்லிட்டு இவனை அமைக்க பிடிச்சி செக் பண்றாங்க. பார்த்தா அவன் காலோட சாக்ஸ்ல வச்சிருக்கான். அதை அப்படியே கொண்டு போய் அவன் என்ன பண்ணிடுறான்னா அந்த சரக்குல போட்டுடுறான். ஸோ அவங்க ப்ரூஃப் ரெடி பண்ணதே மொத்தத்துக்கும் வீணா போயிடுச்சு. அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு பொறுமையா அப்பதான் லாயர் ஃப்ரெண்டு வந்து அவனோட வீட்டுக்கு வரான். அவனோட வீட்டில் தான் வந்து ஹீரோயின் இருக்கா. ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. சாரிடா, என்னால உனக்கு எவ்வளோ பிரச்சனை, நீ எவ்வளோலாம் பார்க்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சாரி கேட்குறான். என்ன சொல்றான்னா, இல்லை நான் தான் உனக்கு எவிடன்ஸை கொண்டு வந்து தரல, நான் தான் சாரி கேட்கணும், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் சொல்றா, இல்லை அதுக்கு நான் வேற ஒரு பிளான் பண்ணி தான் வச்சிருந்தேன் ஆல்ரெடின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் காட்டுறா. அவள் வந்து அங்கே வீட்டுக்கு போகும்போது எல்லாம் குப்பையா பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அன்னைக்கு இவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கானா அங்கங்கே வாய்ஸ் ரெக்கார்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கா. இது போதும், எனக்கு இந்த ப்ரூஃப்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கவலையே படாது, உன்னை கல்யாணம் பண்ணி அவங்க ஃப்ராடுத்தனம் பண்ணதுலேருந்து, உங்க அம்மாவை கொன்னதுலேருந்து, சின்ன கொன்னதுலேருந்து எல்லாத்துக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப அவனோட ரூம்ல வந்துட்டு இவன் என்ன பாக்குறான்னா ஒரு ரிங் பாக்ஸ் இருக்கு, அதை பாக்குறா. உடனே அவன் கிட்ட கேட்கிறா, உனக்கு வெட்டிங்கா அப்படின்னு கேட்கிறா. உடனே இவன் அதை வாங்கி வச்சுக்கிறான். இல்ல நான் வந்துட்டு ஒரு பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணறதுக்காக 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சேன், பட் ஆனா அவளுக்கு அதுக்குள்ள இன்னொருத்தன் ப்ரப்போஸ் பண்ணி அவங்களுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப இதுல இருந்தே நமக்கு யாருன்னு தெரிஞ்சிடும்ல. இவன் ப்ரப்போஸ் பண்றதுக்காக போகும்போது தான் அங்க சாங் வந்து ஆல்ரெடி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவளும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருப்பா. அவ குடிச்சிட்டு இருந்த பாலை மேல ஊத்திக்கிறான். அவன் வந்து அவளுக்கு வாயெல்லாம் தொடச்சு விட்டுட்டே இருக்கான். அப்ப இவனும் ஃபீலிங்ல இருக்கான், பாவம் அவளும் ஃபீலிங்ல இருக்கா. இவன் என்ன பண்ணிடுறான்னா அவளை கிஸ் பண்றதுக்கு போயிடுறான். ஆனா அவ வந்து அதை அக்செப்ட் பண்ணாம நவுந்து போயிடுறா. உடனே அவன் சாரி சொல்லிட்டு, சாரி நீ இங்கேயே படுத்துக்கணும், அப்பா ரூம்ல போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். மறுநாள் மார்னிங்கே வந்து எல்லாரும் ஃபேமிலி கோர்ட்ல இருக்காங்க. ஃபேமிலி கோர்ட்ல இருக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் சைட்ல இருந்து இவன் வந்து அவங்க அம்மாவை கொண்டுட்டான், அது மட்டும் இல்லாம இவளோட வீடு எல்லாத்தையும் வந்து இவளை ஏமாத்துறதுக்கு பாக்குறான் அப்படின்னு சொல்லி தான் டைவர்ஸ் கேட்கறாங்க. அது உடனே இவங்க ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஆப்போசிட் சைட்ல சொல்றாங்க. அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நைட் எல்லாம் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சாங்க இல்லையா, அந்த பென்ட்ரைவ் எடுத்து காட்டுறான். எடுத்துட்டு போய் அதை வந்து போடுறதுக்காக போறான். அந்த வீடியோவை போட்டு பார்த்தா என்ன வருதுன்னா, இந்த லாயர் வந்து அவளை கிஸ் பண்ண ட்ரை பண்ணா இல்லையா ஹீரோயின், அந்த வீடியோ தான் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறமா லாயர் வந்து பக்கத்துல படுத்திருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹீரோயின் பயங்கர டென்ஷன் ஆயிடுறா. அட பாவி லாயர் என்னடா பண்ண அப்படின்னு தான் நமக்கும் தோணுச்சு. எங்க வீட்டுல சன் டிவி சீரியல் பாக்குற எங்க அம்மா எல்லாம் இந்த சீரியலை பார்த்துருந்தாங்க அப்படின்னா புருஷனை கூட விட்டுட்டு இருப்பாங்க. இந்நேரம் இந்த லாயரை தான் கழுவி கேவலமா பேசியிருப்பாங்க. அப்பதான் ஆல்ரெடி என்ன நடந்ததுன்னு நமக்கு காட்டுறாங்க. இந்த புருஷங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் தான் லாயரை வந்து மிரட்டுறான். ஏண்டா நீ வந்து இவ கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு அகைன்ஸ்டா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியே, உனக்கு முதல்ல ஞாபகம் இருக்கா, அவங்க அம்மாவோட சாவுல உனக்கும் பங்கு இருக்கு அப்படின்றது உனக்கு ஞாபகம் இருக்கா, அதை நான் சொன்னேன்னா நீ என்னடா பண்ண வைப்போ அப்படின்னு கேட்கறான். அப்ப அவங்க அம்மாவோட சாவுல இவனும் ஏதோ பண்ணியிருக்கான். அப்ப இவன் தான் வந்துட்டு ஹீரோயின் சொன்னதுக்கு அப்புறமா இங்க இருக்க கேமரா, அதுக்கப்புறம் ரெக்கார்டரு எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் வீட்டுல போயிட்டும் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இவனோட ரூம்ல வந்து
கேமரா செட் பண்ணியிருக்கான் வேணும்னே ஹீரோயினை வந்து ட்ராப் பண்றதுக்காக. அவ குடிச்ச பால்ல இவன் தான் வந்து மயக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவ தூங்குனதுக்கு அப்புறமா பக்கத்துல போய் படுத்திருக்கான். எவ்வளவு வேலை பார்த்திருக்கான் பாருங்க. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு புருஷன்கார பாத்தீங்களா சார் என்ன ஏமாத்தணும்னு இவ தான் நினைக்கிறா. இவ தான் வந்துட்டு இவ்வளவு நாளா வேற ஒருத்தன் கூட கனெக்ஷன் வச்சுக்கிட்டு என்னோட காசெல்லாம் புடுங்கி தின்னுட்டு இதுக்கப்புறம் என்ன மறுபடியும் ஏமாத்தலாம்னு நினைக்கிறா பாருங்க. இவ்வளவுதான் நீங்க பிடிச்சி உள்ள தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா. அவ பாவம் அழுதுகிட்டே போய் லாயர் கிட்ட கேட்கிறா, நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுதா, எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவன் அப்படியே நின்று அழுதுகிட்டே இருக்கான். அவன் என்னால எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைட்ல நின்ட்டா நிக்கிறான். ஹீரோயின் வேகமா போய் காண்டில ஃப்ரெண்டை பலான்னு ஒண்ணு விட்டுறா. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருக்கும் அடி தடியில் கலாட் ஆயிடுது. ஆளாளுக்கு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. லில்லி காண்டா போய் என்ன பண்ணிடுறான்னா ஹீரோயினை பிடிச்சி வேகமா ஒரு தள்ளிடுறா. அவ்வளவுதான் அவ போய் அப்படியே ஒரு டேபிள்ல பயங்கரமா இடிச்சுக்கிட்டு வேந்துடுறா. மண்டையில நல்லா அடிபட்டுடுது. அதுக்கப்புறம் புருஷங்காரனே வேற வழி இல்ல தூக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொலை கேஸ் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா தூக்கிட்டு போறான். வெளியில எல்லாரும் வராங்க. வந்த உடனே டாக்டர் வந்து சொல்றாரு. டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து அவங்களோட நர்வ் சிஸ்டம் வந்து பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு அவங்களால எதுவுமே செயல்படுத்தவே முடியாது. அவங்க ஒரு வெஜிடபிள் மாதிரி பெட்லயே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்வளவுதான் எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி. லில்லிக்கு மட்டும் அடடடடா என்ன ஒரு சந்தோஷம். நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய நேரம் நீ என்னதுக்கு இப்படி மூட் ஆஃபா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறா. அதுக்கு உடனே அவன் சொல்றான், ஐயோ ஹீரோனே எனக்கு வாயில வருது. வில்லன் கிட்ட கேட்குறா. உடனே அதுக்கு வந்து அவன் சொல்றான், என்னன்னு நான் செலிப்ரேட் பண்றது, அவகிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸும் கிடைக்கல, எனக்கு தேவையானதும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே லில்லி சொல்றா, என்னடா லூசாடா நீ, டைவர்ஸ் எதுக்குடா இதுக்கப்புறம், அவ வந்துட்டு பெட்லயே கிடக்க போறா, அவளை பெட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா சொத்துமே இப்போ உனக்கு தானே, உனக்கு ஷேர் இல்லை, எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படியே ஜாலியா ரெண்டு பேரும் ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு இவளோட ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு வராங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, டே என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும், எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்க செலிப்ரேட் பண்றோமா அப்படின்னு வேற சொல்றான். சரிம்மா நீ இங்கேருந்து கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம் இவளை அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும். அவங்க அம்மாவை அனுப்பிட்டு ஹாஸ்பிட்டல் ரூம்னு கூட பார்க்காம லில்லி பயங்கரமா ரொமான்ஸ் பண்றா. அவன் சொல்றான், இரு நான் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், இங்கேயே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். அவன் போன உடனே இவன் என்ன பண்றான்னா அவ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, என்னோட ஃப்ரெண்டு அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கோமால போயிட்டா, நான் தான் அவளை கஷ்டப்பட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப சோகமா அழுதுகிட்டே போஸ்ட் போடுறா. திரும்பி பார்த்து அலண்டர்றா. ஹீரோயினோட கண்ணு அப்படியே பேனு திறந்து இருக்குது. அதை பார்த்த உடனே அவ்வளவுதான். அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபுல்லா செக் பண்றாங்க. செக் பண்ண உடனே டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்துட்டு இதே நிலைமையில தான் சார் இருப்பாங்க. கண்ணு திறந்து இருக்கிறது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அது நார்மலான ஸ்டேஜ் தான். சம்டைம்ஸ் கையை அசைப்பாங்க, விரல் அசைப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு கண்ணை திறப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு நர்வ் சிஸ்டத்தோட வீக்கேஜ் தான். சம்டைம்ஸ் ரொம்ப வீக்கா இருந்தா இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்கேனிங் எல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு லில்லி என்ன சொல்றான்னா, எனக்கு வந்து இன்னமும் டவுட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே அதுக்கு வந்துட்டு அவன் சொல்றான், என்ன நீ விளையாட்டா பேசிட்டு இருக்க, இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பில்லு 2 லட்சம் ரூபாய் வந்துருச்சு, இவ்வளவும் செலவு பண்ணி நம்ம வந்துட்டு இவளுக்கு எல்லா செக்கப்பும் எடுத்துட்டோம், இப்பவும் நீ வந்துட்டு இன்னும் நம்பிக்கை வரலன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு மேல நான் என்னதான் பண்றது அப்படின்னு அவன் கேட்கறான். நானே டெஸ்ட் பண்றேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காலை ஒரு டப்ல வச்சு சுடுதண்ணியை ஊத்துறா. அப்பவும் ஹீரோயின் வந்து அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. இப்பயாவது நம்புறியா, தயவு செஞ்சு இதை கூடு, இது ஹாஸ்பிட்டல், யாருன்னா பார்த்தாங்க எதனா கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான் நம்ம 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பொடுங்கி வைக்கிறான். இவ வந்து பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா. எனக்கு இதெல்லாம் பண்ணும்போது சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா இன்னமும் எனக்கு என்னமோ முழுசா நம்பிக்கை வராத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துறாங்க. ஏன் அப்படின்னா, எதுக்கு அங்க ஹாஸ்பிட்டல்ல தண்டமா வந்து பெட் சார்ஜ் எல்லாம் கொடுத்துட்டு அட்மிட் பண்ணி வைக்கணும், அதுக்கு அவ இங்கேயே பெட்ல படுத்துட்டு கிடக்கட்டும் அப்படின்ற இதுக்காக தான் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவளை கூட்டிட்டு வந்த கையோடு இவங்க 2 பேரும் ஒரே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லிக்கு மட்டும் இன்னுமுமே வந்து ஹீரோயின் மேலே டவுட்டு தான் இருக்குது. சடனாக போய் மூஞ்சிக்கு நேராக கையை தட்டுறா. அதுக்கப்புறமா வந்து அவளை கிள்ளி பார்க்குறா, நோண்டி பார்க்குறா, எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கா. உனக்கு இன்னமும் டவுட் இருக்குது அப்படி தானே, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடியே வந்து அவளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஒரே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் லில்லிக்கே வந்து என்ன தோணுதுன்னா, வேணாம் இதெல்லாம் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, அவள் எதிர்க்க பண்ணுறதுக்கு, தயவுசெய்து கம்முனிரு அப்படின்னு சொல்கிறா. ஒரு பொண்ணால் எது வேணாலும் பொறுத்துக்க முடியும், ஆனால் இதை வந்துட்டு பார்த்துட்டு சும்மா இருக்கவே மாட்டான் இல்லையா, அதனால தான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டினியூவாக அப்படியே பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் வந்து லில்லி இல்லை, வேண்டாம் உன்னோட ரூமுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிடுறான் அவனை. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் பொறுமையாக திரும்பி பார்க்குறா. இவ்வளோத்தையும் சங்கடத்தை எல்லாம் கஷ்டப்பட்டு தாங்கிக்கிட்டு இவ்வளோ நேரமும் பொறுமையாக இருந்திருக்கா அவள். போ என்னோட பேக் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், என் பேக் எனக்கு வேணும், உடனே போய் என் பேக் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. இந்த நேரத்துக்கு நீ சும்மா இருடி அப்படின்னு இவன் சொல்கிறான். எனக்கு இப்போ உடனே வேணும், போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. அந்த டைமுக்கு ஹீரோயின் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, அவள் வந்து அவளோட மொபைல் சார்ஜரை எல்லாத்தையும் தேடி எடுத்துகிட்டு இருக்கா.
இவன் கரெக்டாக ரூம்குள்ளே வர மறுபடியும் வந்து பழைய மாதிரியே ஹீரோயின் உட்காந்துக்கிறா. ஆனால் அவன் அந்த பேக்கை எடுக்கும் போது ஏதோ ஒரு வைப்ரேஷன் சவுண்டு கேட்குது. இவன் மொபைல் எடுத்து ஆன் பண்ணிட்டா போல. வைப்ரேஷன் சவுண்டு கேட்குதுன்னு இங்கேயும் அங்கேயும் அவன் தேடி தேடி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் சைடில் இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போகிறான். இவன் கிட்ட போயிட்டு அவன் மடியில் இருக்க கிளாத்தை எடுத்துட்டு அப்படியே பார்க்குறான். அவன் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யூரின் போயிடுறான். அதை பார்த்த உடனே இவன் டைவர்ட் ஆயிடுறான். அதை மறந்துடுறான். நைட்டு உட்காந்துக்கிட்டு அவளோட மொபைலில் செக் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்குது. அதனால மறுபடியும் பழைய மாதிரியே போய் படுத்துக்கிறான். பார்த்தா லாயர் தான் அங்கே வரான். அவன் வர்றது மட்டும் இல்லாமல் இவகிட்ட போய் பக்கத்தில் அவள் கையை பிடிச்சிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிட்டு, நான் பண்ண எல்லாமே தப்பு தான். நான் உன்னை எத்தனை வருஷமாக உயிருக்கு உயிராக காதலிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த சாங் பின்னாடி நீ போனப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னால் உன்னை இழக்கவே முடியாது. இந்த வாட்டியாவது நான் உன்னை இழக்காமல் இருக்கணும். நீ எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீ என்னை மன்னிச்சாலும் மன்னிக்கலனாலும் எனக்கு கவலை இல்லை. நீ தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவளே உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையில் இருக்கா. அவகிட்ட போய் தப்பாக நடந்துக்கிறான். இவெல்லாம் எந்த ரகத்தில் பிறந்திருப்பான் அப்படின்னே தெரியல நமக்கு. அவன் கவனிக்காதப்ப ஒரு கையில் என்ன பண்ணுறான்னா அந்த குழந்தைங்க பொம்மையை கீழே தள்ளி விடுறா. அப்பயாவது சவுண்டு கேட்டு யாருன்னா வருவாங்கன்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். யாருன்னா வராங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறான். அவன் யாருமே வரல அப்படின்ன உடனே இன்னும் அவன் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறான். அதை இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் படுத்துட்டு இருக்கா. கரெக்டாக அந்த டைம்க்கு யாரோ லைட்டை போடுறாங்க. யாரோ லைட்டை போட்டாங்கன்னு ஒன்று அவன் நிம்மதியாகிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா இவளோட புருஷன் தான். அவன் என்ன பண்ணுறான்னா ஏன் பொண்டாட்டியே அது இந்த மாதிரி டைமில் என்னடா நீ பண்ணிட்டு இருக்க, அவனே உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இழுத்து போட்டு அடின்னு அடிக்கிறான். உடனே அந்த இடத்துக்கு லில்லி வரா. இப்போ எதுக்கு நீ இவ்வளோ சீன் போட்டுட்டு இருக்க? நான் தான் அவனை வர சொன்னேன். அவன் வந்து அவளை ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கான். அவள் வேஸ்ட்டாக தானே இருக்கா. அவன் யூஸ் பண்ணிக்கிட்டா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இவனுக்கு செம்மையா கோவம் வந்தது. அவன் என் பொண்டாட்டிடி, நீ என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். லாயர் கொஞ்சம் கேப் கிடைச்ச உடனே எழுந்து அவன் போயிடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இங்க எதுக்காக நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து லில்லி கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு அவன் மேலே ஆசை, அதனால நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது நீ உண்மையாவே பைத்தியம் ஆயிட்ட அப்படின்னு கத்துறான். ஓ, இன்னமும் நீ உன் பொண்டாட்டியை பற்றி மட்டும்தான் நினைக்கிறல்ல, அப்போ அவ கூடயே போய் வாழ்ந்துக்கோ, என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இவ போகும்போது இவளையும் இவனுக்கு விட மனசு வரல. இல்லை தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு, இது எல்லாமே நமக்கு தான் கிடைக்க போகுது, இப்போ போய் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் சமாதானப்படுத்துறான். மறுநாள் வந்து மாமியார்காரி வந்துடுது. எப்படி இருக்கா இவ, பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும் போது நல்லா தான் இருக்கா, ஆனால் இப்படியே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அம்மா நாங்கள் 2 பேரும் கிளம்பிடுவோம், நீ தான் இருந்து அவளை பார்த்துக்கணும், அவளுக்கு ஊட்டி விடணும், அவளை க்ளீன் பண்ணணும், எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க. டே, உன் கூட வந்து தங்குறதுக்கு என்னை வர சொல்ல, ஆயா வேலை பார்க்கறதுக்கு தான் என்னை வர சொல்லியிருக்க, நீலாம் ஒரு பிள்ளையாடா அப்படின்னு அவங்க கத்துறாங்க. அம்மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இப்போதைக்கு அவளை வந்துட்டு நம்ம வேற யார்கிட்டையும் ஒப்படைக்க முடியாது, கேர்டேக்கர் வைக்க முடியாது. அவளுக்கு வந்துட்டு நினைவு வந்துச்சு அப்படின்னா அப்போ பிரச்சனை ஆகிடும். அவளுக்கு நினைவு வந்தாலும் ஃபர்ஸ்ட் நமக்கு தான் தெரியணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான் இவன். ஹீரோயினோட ஆஃபீஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா லீயை வேலையை விட்டு எடுத்தாங்கல்ல, அவளையே கூப்பிட்டுட்டு நீங்கள் தான் இந்த வேலைக்கு இப்போ கரெக்டாக இருப்பீங்க, இப்போதைக்கு அவங்களும் இல்லை, ஸோ நீங்கள் தான் இந்த வேலையெல்லாம் தெரிஞ்சவங்க, அதனால் நீங்களே வந்து பண்ணுங்கன்னு வேலையை கொடுத்துட்டாங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இங்கே மாமியார்காரம்மா ஜாலியாக வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கு. நடுவில் பாத்ரூம்க்கு எழுந்து போகுது அந்த அம்மா. அதுக்குள்ளே இவ என்ன பண்ணிடுறான்னா பேதி மாத்திரையை நல்லா பவுடர் பண்ணி அந்த பொம்பளை குடிச்சிட்டு இந்த ட்ரிங்க்ஸில் எடுத்துகிட்டு போய் கலக்கிட்டு வந்து அங்கேயே உட்காந்துக்கிறா. மறுபடியும் இந்தம்மா வந்து அதை எடுத்து குடிச்ச நேரத்துலேருந்து பாத்ரூமை விட்டு வெளியிலேயே வர மாட்டுது. இவ உட்காந்த இடத்துலயே தானே இருக்க போறான்னு சொல்லிட்டு அந்தம்மா என்ன பண்ணுதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பி போயிடுறாங்க. அவங்க வெளியில போன உடனே ஹீரோயின் எழுந்து கிளம்பி வெளியில போக ஆரம்பிச்சிடறா. இவ நேரா கிளம்பி எங்க போறா அப்படின்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறா. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது யாரோ வந்து இவளை கூப்பிடுறாங்க கையை வச்சு. அவ்வளோதான், டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த டாக்டர். நீ எப்படி இங்கே வந்த, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதை என் ரூமுக்கு வா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிடறான். ஆக்சுவலாக பார்த்தா இவர் வந்துட்டு இவங்களோட ஃபேமிலி டாக்டர் போல. அம்மா நீ சொன்னதுக்காக என் லைஃபையே நான் ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே அவள் கேட்குறான், சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ரொம்ப டைம் இல்லை, எங்கள் அம்மாவோட ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்தேன்ல, அதில் எதனா நீ கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்குறா. இல்லைம்மா அது எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்குது, அதில் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக நடந்து போயிட்டே இருக்கா. அப்போதான் சிசிடிவி கேமராவை உடனே நேராக டாக்டர் கிட்ட போயிட்டு கேட்குறா, எங்கள் அம்மா இறந்த அன்னைக்கே சிசிடிவி கேமராவை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே அவர் கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு.
அந்த நேரத்துக்கு வந்து இவங்க அம்மாவோட ரூம் வாசல்ல ஒருத்தன் நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அவன் யாருன்னு க்ளோஸ்அப்ல போய் பார்த்த பிறகுதான் தெரியுது அது லாயர். அவன் என்னத்தை பார்த்தான், என்னத்தை வீடியோ எடுத்தான் அப்படின்னு இவங்களுக்கு தெரியல. இவன் அப்படியே உடஞ்சு போயிடுறா. உன்னை ஃப்ரெண்டுன்னு நினைச்சேனடா, எனக்கு இன்னும் என்னென்னடா நீ துரோகம் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றா. அதோட ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி வரா, எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும் அவங்க வர்றதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. வில்லனும் வெளியே 2 பேருமே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவ வர்றதுக்குள்ளேயே இவங்க எந்த நேரம் முக்கியமான வேலையிலேயே இருப்பாங்க இல்லையா, அந்த வேலையே பார்த்துட்டு இருக்காங்க. அவ இருக்காளா இல்லையான்னு கவனிக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சுதான் அவன் ஞாபகம் வந்து தேட ஆரம்பிக்கிறான். ஐயோ அவ எங்கேயுமே இல்லை, இங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான் லில்லி கிட்ட. லில்லி கூப்பிடுறா, சீக்கிரம் சாங் கீழே வா அப்படின்னு கத்துறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அங்க ஆல்ரெடி ஹீரோயின் வந்து உட்காந்துட்டா ஒரு வழியா. அவங்க அம்மா வந்து உடனே கத்த ஆரம்பிச்சிடு, அம்மா எங்கம்மா அவளை விட்டுட்டு போனேன் அப்படின்னு. உடனே டேய் நீ என்னடா என்கிட்ட வந்து விட்டுட்டு நீங்க 2 பேரும் வெளில கிளம்பிட்டீங்க, நான் ஆயம்மா வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு வயிறு வலி, எனக்கு வயித்தால போகுது, அதுக்கு யார் எனக்கு ட்ரீட்மெண்ட் பாப்பா, நான் தானே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை கத்துது. அம்மா புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு அவளை கொஞ்சம் உஷாரா பாத்துக்கோ, அவளுக்கு வந்து தனியா இருக்கும் போது அவளுக்கு நினைவு வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றான். நைட்டு லாயர் அப்பதான் வீட்டுக்கு வரான். வந்து அங்க திரும்பி பார்க்குறான். பார்த்தா அப்படியே ஹீரோயின் திரும்பி நின்றுட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்த உடனே அவன் பயந்துறான். நீ எப்படி இங்கே வந்த, நீ எப்படி உள்ளே வந்த அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஒரே ஒரு பதில் தான் வேணும், எங்கள் அம்மாவுக்கு என்ன நடந்தது அதை வந்து நீ வீடியோ எடுத்தேன்னு எல்லாமே எனக்கு தெரியும், அதை நீ இப்பயே என்கிட்ட சொல்லிட்டேன்னா நான் உன்னை விட்டுறேன், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு ஹீரோயின் மிரட்டுறா. இவன் வந்து எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வந்து, அப்பா எங்கள் அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமா தேட ஆரம்பிச்சிடறான். ஓ உனக்கு உங்க அப்பா வேணுமா, தாராளமா உங்க அப்பா கிட்ட போ, நான் வேணான்னு சொல்லல, ஆனா எனக்கு என்ன தேவையோ அதை நீ கொடுத்துட்டு போ அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் கடைசியா இவன் ஒரு வழிக்கு வந்துடுறான். தயவு செஞ்சு எங்க அப்பாவை எதுவும் பண்ணிடாத, எங்க அப்பாவுக்காக தான் நான் இது எல்லாமே பண்ணேன், அன்னைக்கு உங்க அம்மாவை நான் எதுவுமே பண்ணல, நான் அன்னைக்கு எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு காசு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா ஒரு வீடியோ காட்டுறான். அந்த வீடியோல வந்துட்டு இவன் புருஷன் வந்து தலைக்காணி வச்சு அவங்க அம்மாவோட மூஞ்ச அழுத்திட்டு இருக்கான். அவ லில்லி வந்து காலை பிடிச்சிட்டு இருக்கா. எனக்கு அந்த டைமுக்கு வேற வழியே தெரியல, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, இவன் கிட்ட காசை வாங்கி பிளாக்மெயில் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன், அப்படிதான் எங்க அப்பாவை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதறி அழுதுட்டு இருக்கான். நீ எங்க அம்மாவை காப்பாத்திட்டு நீ என்கிட்டயே இந்த காசை கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நான் உன்னை பல வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன்கிட்ட போய் நான் வந்து காசை எப்படி கேட்பேன், எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்காகவே கேட்குறா, இதுதான் உன்னோட சுயமரியாதையா, ஒருத்தவங்களை கொல்றத வீடியோ எடுத்து வச்சு அவங்க பொண்ணுக்கிட்டேயே இத்தனை வருஷம் கழிச்சு காட்டுறியே, அதுதான் உன்னோட சுயமரியாதை இல்லை அப்படின்னு கேட்குறா. அப்படியே அவனுக்கு மூஞ்சை எங்க வச்சுப்பான். இதுக்கப்புறம் அவங்க அப்பா அது எல்லாத்தையுமே கேட்டுடுறாரு. டே இது நீ என்னை அன்னைக்கே சாக விட்டுருக்கலாம்டா, இப்படிப்பட்ட காசுல தான் என்னை காப்பாத்தின அப்படின்னா நீ என்னை காப்பாத்திருக்கவே தேவையில்லடா, ஏன்டா இவ்வளோ கேவலமா நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்துடுறாரு. நைட்டெல்லாம் ஹீரோயின் வீட்டுக்கே வரல போல. அப்பதான் காலையில ஹீரோ இல்ல சாரி வில்லன் எழுந்துக்கிறான். நேரா வந்து ஹீரோயினோட ரூமுக்கு தான் போய் பார்க்கறான். அவ இல்லைன்னு உடனே, அம்மா இவளை எங்க தான் நீ கூட்டிட்டு போற, என்னம்மா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு கேட்கறான். அவங்க அம்மா, டேடா கிச்சன்ல இருக்க, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அவங்க குரல் கொடுத்துடுறாங்க. அதோட இவர் ஷாக் ஆயிடுறாரு. தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். என்னடா ஆச்சு காலங்காத்தால ஏட்டா இப்படி பயமுறுத்துற அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல அவ போயிட்டா கண்டிப்பா அவளுக்கு வந்து நினைவு வந்துட்டு இருக்குது, அவ அதனாலதான் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அவளை தேடுறதுக்காக கிளம்புறான். நீ என்ன தேடுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேணாம், நானே வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோயின் செம்மையா வந்து வாசல்ல நிக்கிறா. அவளை பார்த்த உடனே லில்லி சொல்றா, எனக்கு எல்லாமே தெரியும், நீ இவ்வளோ நாளும் ஏமாத்திட்டு தான் இருக்குன்னு எனக்கு அப்போலேருந்தே சந்தேகம் தான் அப்படின்னு சொல்றான். போனிய இங்க ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் கேட்கறான். அதுக்கு உடனே ஹீரோயின் சொல்றா, நான் தான் இங்க வரணும், உங்களை மாதிரி கொலைகாரங்க இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது, இது என்னோட வீடு அப்படின்னு அவ சொல்றா. நீங்க கேட்ட ஆதாரம் இதுல இருக்கு, ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்க இல்லையா, இந்த ஆதாரத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கிட்ட கொடுக்குறா. அவங்க அம்மாவும் போய் திறந்து பார்க்கலான்னு வராங்க. வேண்டாம்மா நீ போகாத அப்படின்னு அவன் சொல்றான். அப்போவும் அவங்க எடுத்து அந்த வீடியோ பார்த்துறாங்க. நான் கூட பார்த்துட்டு அவ்வளோதான் அப்படியே பதறி ஷாக் ஆயிடுவாங்கன்னு நினச்சேன். ஆல்ரெடி இதுக்கு தெரியும் போல. அவன் என்ன சொல்லிடுறான்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் லில்லி தான், என் புள்ள எந்த தப்புமே பண்ணலை, இவ தான் அவனை மயக்கி அவனை என்னென்னவோ பண்ண வச்சுட்டா, இல்லைன்னா என் புள்ள அவ்வளோ நல்ல புள்ள அப்படின்னு சொல்றா. தயவு செஞ்சு என் பிள்ளையோட வாழ்க்கையை அழிச்சிடாதம்மா ப்ளீஸ்மா, இன்னும் நீங்கள் டைவர்ஸ் கூட பண்ணல, அவன் இன்னும் புருஷன் தானே, அவனுக்காக இந்த ஒரே ஒரு விஷயத்தை மன்னிச்சு விட்டுடு, அவனை நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன், இதோட வந்து உன் பக்கமே அவன் வர
வரமாட்டான், தயவு செஞ்சு வந்துட்டு அவனை மன்னிச்சு விட்டுடு, வாடா அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேளுடா, தயவு செஞ்சு நீ காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவனை இழுத்துக்கிட்டு வராங்க. லில்லி எதுவுமே பேசல, அவ அப்படியே சைலண்டா நின்றுட்டு இருக்கா. என்னதான் நடக்குதுன்ற மாதிரி அவ பார்த்துட்டு இருக்கா. இது பாருடா புருஷா, இது எல்லாத்துக்கும் காரணம் லில்லி தான் அப்படின்னு மட்டும் சொல்லிடு, நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அவன் அப்படியே யோசிக்கிறான். அவங்க அம்மா சொல்றாங்க, சொல்லுடா சொல்லு, அவதான் காரணம்னு சொல்லு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் மாமியார்காரி என்ன நடந்ததுன்னு சொல்றா. என்னன்னா ஹீரோயினோட அம்மாவை வந்து இவன் கூட இருந்து பார்த்துக்கிட்டான் இல்லையா, அந்த டைம்ல வந்து இவன் கேம் விளையாடிட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கான். அவள் வந்து லில்லி வந்த உடனே இவன் மேலே உட்காந்து எப்பயும் போல ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அது எல்லாத்தையும் அவங்க பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஆமாம், இவளுக்கு என்ன வாய் திறந்து பேசவா முடியும், நீ இதெல்லாம் கவலைப்படாதடா அப்படின்னு சொல்கிறா லில்லி. கரெக்டாக அந்த டைமுக்கு ஹீரோயினா அங்கே வரா. வந்த உடனே இவங்க அம்மா வந்து வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க கண்ணு பூரா பதட்டம், அவங்க மூஞ்செல்லாம் வேர்த்து ஒரு மாதிரி இருந்த உடனே இவ என்னமாச்சு அப்படின்னு கேட்குறா. அப்போ உடனே அவள் சொல்கிறா, அம்மா நான் என்ன கேட்குறனோ அந்த கேள்விக்கு ஆமாண்ணா கண்ணை மட்டும் மூடுங்க ஒரு வாட்டி அப்படின்னு சொல்றா. உங்க கூட நானே இருந்து உங்களை பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னா ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க 2 பேரும் உங்க கூட இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறா. அதுக்கும் மறுபடியும் அவங்க கண்ணை மூடி ஆமாங்கிறாங்க. உடனே இவ பார்க்குறா, சரி அவங்க உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல போல, அதனால நீங்க போங்க, நான் இருந்து அம்மாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, நீ போய் வெளியில இருமா தயவுசெய்து, அவங்க டென்ஷன் ஆகுறாங்க, உன்னை பார்த்தா தான் அவங்க டென்ஷன் ஆகுறாங்க, நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜின்னு வந்து ஹீரோயினை வெளில அமிச்சிடறான். அதுக்காக தான் இவ வந்து உங்க அம்மாவை கொல்ல சொன்னா என் பிள்ளைய, ஒரு விஷயத்தையும் அவ சொல்லி தான் இவன் பண்றான், இவனை நான் ஜெயிலுக்கு கூட அனுப்பிடுறேன், ஆனா நான் தயவுசெய்து அவனை மன்னிச்சிரு, எல்லாத்துக்கும் இவ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து எல்லா பழியும் தூக்கி அவ மேலேயே போடுறாங்க. உடனே அவன் சொல்லிடுறான், ஆமா எல்லாத்துக்குமே காரணம் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பேற்பட்ட ஆம்பளையா இருப்பான் பாருங்க இவன். அவ்வளவுதான் லில்லி தாறுமாற சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. உன்னெல்லாம் போய் ஆம்பளை நினைச்சு நான் இத்தனை நாளா லவ் பண்ண பத்தியா, இத்தனை வருஷமா உனக்காக வெயிட் பண்ண பத்தியா, உன் கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கிற எல்லா தப்பையும் நான் பண்ண பத்தியா, நீ ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்றா. அவ்வளவுதான் பிள்ளைய திட்டின ஒண்ணு கொஞ்சமும் வெக்கமே இல்லாம இந்த பொம்பளை வந்துருச்சு சப்போர்ட்டுக்கு. என் பிள்ளைய பத்தி பேசாதடி, நீ தான் அவளை மயக்கி மயக்கி இப்படி பண்ணி வச்சிருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுது. பலார்னு ஒன்று விட்டா மாமியார் மூஞ்சிலேயே. அப்பா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு, லில்லியை பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளோதான். உடனே வந்துட்டு அவனும் எழுந்து வந்துடுறான் சாங்கும் சண்டை போடுறதுக்கு. எங்கள் அம்மாவை எப்படி நீ அடிச்ச, எங்கள் அம்மாவை எப்படி நீ அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், கத்தியை எடுத்தா குத்துனா, சக்கு சக்குன்னு குத்துனா ஹீரோவை. அவ்வளோதான், ஹீரோ கதை முடிஞ்சு போச்சு. அவங்க அம்மா பக்கத்துல போனா அவங்க அம்மாக்கும் ஒரு போடு சக்கால்னு போய் விழுந்துச்சு அவங்க அம்மாவும். நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு வந்து 2 பொண்ணுங்க, அந்த எந்த பொண்ணுங்க கூடயுமே வந்துட்டு நீ உண்மையா இல்லடா, உன் பொண்டாட்டிக்கும் துரோகம் பண்ண, இப்ப கடைசியில என்னையும் துரோகம் பண்ணி விட்டு கொடுத்துட்டல, நீ எல்லாம் உயிரோடையே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. அவன் பண்ண தப்புக்கெல்லாம் அவங்க அம்மாவும் சேர்த்து அனுபவிக்கணும், ஏன்னா அவளும் தானே வந்துட்டு எல்லாத்துக்கும் துணையா இருந்தா, அதனாலதான் அவளும் அனுபவிக்கிறா. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே நிதானமா நின்று பார்த்துட்டு இருக்கா, கொஞ்சமும் கலங்கல. அப்படியே லில்லியும் அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறா. சாகிறதுக்கு முன்னாடி லில்லி கிட்ட மட்டும் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு செத்து போறான். அவ்வளோதான், ஹீரோயின் வந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நிம்மதியாக அவள் பாட்டுன்னு தனியாக ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ வேர்டிங்ஸ்லேயே நமக்கு போட்டு காட்டுறாங்க, லில்லிக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க 2 கொலை பண்ணதுனாலையும், அதுக்கப்புறம் இவங்க மாமியாரை வந்து அட்டெம்ப்ட் டு மர்டர் பண்ணதுனாலையும் வந்து அவளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து தான் போயிட்டான். அவங்க மாமியாரை மட்டும் இவ மன்னிச்சு விட்டுடுறா. அதனால அவங்களுக்கு 1 வருஷம் மட்டும் ஜெயில் தண்டனை கொடுத்து அவங்களையும் மன்னிச்சு வெளியில் விட்டுடுறாங்க கவர்மெண்ட்டே. ஸோ இதோட இந்த ஷார்ட் ட்ராமா முடியுது. இது உங்களுக்கு எவ்வளோ அளவு பிடிச்சிருந்தது, அது மட்டும் இல்லாமல் என்னோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லை பிடிக்கலையா, இல்லை என்ன குறை அப்படின்னு சொல்கிறத கமெண்ட்டில் தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள். நான் அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு மறக்காமல் கதை கேட்க வந்திருக்கேன், நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.